والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة واتقوا الله لعلكم تشكرون. சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்று ரமதானுல் முபாரக் 17ஆம் நாள். இந்த நாளினுடைய சிறப்பும் தகுதியும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாள் என்பது சத்திய தீனுல் இஸ்லாத்தின் உயிரோட்டமான நாள். இந்த நாளையில் நடந்த அந்த யுத்த களத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் அந்த பத்ர் களத்திலே நடந்த அந்த யுத்தத்தில் சஹாபிகள் மகத்தான வெற்றியை அடைந்தார்கள் என்று சொல்வதை விட மகத்தான வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அதன் மூலமாகத்தான் இன்று இஸ்லாம் நிலைத்திருக்கிறது. அந்த பத்ர் களத்தில் முஸ்லிம்கள் தோற்று போயிருந்தால் இஸ்லாம் இல்லை என்ற அளவிற்கு செய்திகள் தெளிவாக ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இதற்கு துவக்கமாகவே ஒரு செய்தி நாம் சொல்லிவிடுவோம். பத்ர் ஏன் நடந்தது, அந்த யுத்தம் என்பதெல்லாம் நாம் பேசுவதற்கு முன்பாக நாம் பத்ர் சஹாபிகளை பற்றி உயர்வான எண்ணத்தை நம்முடைய இதயத்திலே நாம் கொள்ள வேண்டிய அவசியத்திலும் கடமையிலும் இருக்கிறோம். எல்லா சஹாபிகளை பற்றியும் உயர்வான எண்ணம் இருக்க வேண்டும் என்ற போதிலும் ஷரியத்தில், இஸ்லாமியத்தில் தனியான ஒரு மகத்துவம் பத்ர் சஹாபாக்களுக்கு உண்டு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் நடைபெறக்கூடிய அந்த 17ஆம் பகலிலே நடைபெறுகிறது. அந்த இரவிலே, இந்த இரவு நடைபெறுவதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த வந்த இரவிலே ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். சுஜூதிலே இருந்து கொண்டு அந்த பிரார்த்தனையை திரும்ப 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 தொடர்ந்து செய்கிறார்கள். இந்த படை தோற்றுவிடுமேயானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இந்த படை, அதாவது முஸ்லீம்கள் இதிலே தோற்று போய் விடுவார்களேயானால் அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க, லம் துஅபத் அபதா, இறைவா நீ இனிமேல் வணங்கப்பட மாட்டாய், வணக்கம் என்பது இந்த வையகத்தில் இருக்கவே இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொல் ஹதீதுகளில் பரவலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இஸ்லாமே இல்லாமல் ஆகியிருக்கும். பத்ர் சஹாபாக்களின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. ஆக இஸ்லாத்தினுடைய தூண்களாக, இஸ்லாத்தினுடைய வேராக, இஸ்லாத்தின் உயிரோட்டமாக இந்த பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த பத்ர் சஹாபிகளில் ஒரு சஹாபி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக, மக்காவை கைப்பற்றுவதற்காக ஒரு ஆயத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மறைமுகமாகவே இருக்கிறது. அந்த செய்தி அவர்கள் யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை, ரகசியமாக வைத்திருந்தார்கள். ஏனெனில், ஏன் அதை ரகசியமாக வைத்திருந்தார்கள்? மக்கா என்பது ஒரு புனித நகரம். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை ஹரமாக, சங்கைக்குரிய ஊராக ஆக்கி வைத்தார்கள்.
மதீனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரமாக ஆக்கி வைத்தார்கள். ஆக அந்த ஹரமுக்குள்ளே ரத்தம் சிந்தவிடக்கூடாது, சண்டை நடந்து விடக்கூடாது, யுத்தம் நடந்து விடக்கூடாது, இரத்தம் ஓட்டப்பட்டு விடக்கூடாது என்ற உயர்ந்த காரணத்தால் தான் மக்காவிற்கு செல்வதை யாருக்கும் அவர்கள் அறிவிக்கவில்லை. அதை ரகசியமாகவே வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் உத்தரவு, ரகசியமாகவே அவர்கள் வைத்திருந்தார்கள். இவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தால் அங்கே இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், மக்காவாசிகள் யுத்தத்திற்கு தயாராகி விடுவார்கள். இனி யுத்தம் நடந்தால் புனித மண்ணிலே யுத்தம் நடந்ததாக ஆகிவிடும். வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மண்ணிலே போய் ஒரு யுத்தத்தை நடத்தினார்கள் என்றெல்லாம் ஒரு பதிவு ஏற்பட்டுவிடும். அதை அல்லாஹும் விரும்பவில்லை, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பவில்லை. எனவே அவர்கள் இதை ரகசியமாக வைத்திருந்தார்கள். தன்னுடைய நெருங்கிய, மிக நெருங்கிய, முக்கியமான ஓரிரு சஹாபிகளுக்கு மட்டும் அதை தெரிவித்திருந்தார்கள். வேற யாருக்கு அது தெரியாது. ஏன்னா ஒரு 2 சஹாபிக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இதை எப்படியோ தெரிந்து கொண்ட ஒரு சஹாபி என்ன செய்தார்கள்? ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். ஏன்னா இந்த வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் ரமதானில் நடந்தது தான், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். யாருக்கு எழுதுகிறார்கள் என்றால், மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஒரு சஹாபி. அந்த கடிதத்தை ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து, ரகசியமாக கொடுத்து, நீ போய் அந்த என்னுடைய குடும்பத்திலே போய் கொடுத்து விடு என்று அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திடீர் பொழுது சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று நினைக்கிறேன், அவர் சஹாபிகள் 2 பேர் அழைச்சாங்க. அதில் அலிநாயகம் இருக்கிறாங்க. அழைத்து சொன்னார்கள், நீங்கள் இருவரும் வேகமாக குதிரை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இன்னொரு இடம் பீர் மாவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்று பகுதி, அந்த பகுதியை நீங்கள் அணுகும் பொழுது ஒரு பெண் சென்று கொண்டிருப்பார். நீங்க அந்த பகுதியில் போகும்போது இன்னென்ன அடையாளம் உடைய ஒரு பொம்பளை போயிட்டு இருப்பா, அவளை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள். அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கடிதத்தை நீங்க வாங்கிட்டு வாங்க என்று சொன்னதும் இந்த 2 சஹாபிகளும் விரைவாக செய்கிறார்கள். பாருங்க, அவங்க போறாங்க. கரெக்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இடத்தை குறிப்பிடுகிறார்களோ அந்த இடத்துல அந்த பொம்பளை போயிட்டு இருக்கிறான். அப்ப இவர்கள் என்ன வேகத்தில் போவார்கள், அந்த பெண்ணினுடைய வேகத்தின் அளவு என்ன, எவ்வளவு வேகத்தில் போனால் எந்த இடத்துல அந்த பெண்ணை மடக்க முடியும் என்பதையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞ்சிருக்கிறாங்க. பெரிய விஷயம். நாம ஒரு ஸ்கட் அனுப்புறோம்னு சொன்னா, இந்த ஸ்கட் இவ்வளவு தூரத்துல போகுது, அது இவ்வளவு இத்தனை நிமிடத்தில் அல்லது இத்தனை மணி துளிகளில், செகண்டில் இந்த இடத்தை தாக்கும் என்றெல்லாம் இன்றைக்கு கணக்கெடுக்கிறார்கள். அன்று எந்த விதமான கருவிகளும் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் நீங்கள் இருவரும் விரைவாக புறப்பட்டு செல்லுங்கள், இந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த பெண்ணை நீங்கள் காண்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த 2 சஹாபிகளும் பார்க்குறாங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த 2 சஹாபிகளும் அந்த பெண்ணை மடக்கி கேட்டார்கள், உன்னிடத்தில் கடிதம் இருக்கிறது, அதைத்தான். அந்த பெண் சொன்னா, என்கிட்ட கடிதம் இல்லை, என்கிட்ட அப்படிலாம் ஒன்று கடிதம் இல்லை. கடிதம் இருக்கு தான். அவ சொன்னா, பைய பார்த்தா காட்டினா ஒன்றும் கிடையாது, என்கிட்ட கடிதம்லாம் இல்லை. அப்போ அலிநாயகம் சொன்னாங்க, எங்களை அனுப்பினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அனுப்பினார்கள், உன்னிடத்தில் கடிதம் இருக்கிறது என்று சொன்னார்கள், கடிதம் இருக்கிறது, அவ்வளோதான். இவ சாதிக்கிறான். இப்போ நாமளாம் நினைச்சோம், சரி சாதிச்சுட்டாப்பா என்ன செய்ய முடியும் என்று திரும்புவோம். ஆனால் உறுதிமிக்க சஹாபிகள் அல்லவா, ஒரு இடம் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவள் இல்லை என்று உறுதியாக மறுத்த போது அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கடிதம் இல்லாமல் நாங்கள் திரும்ப மாட்டோம். ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடிதத்தை பெற்றுக்கொண்டு வாருங்கள் என்றுதான் எங்களுக்கு உத்தரவு. அந்த உத்தரவிலிருந்து நாங்கள் நீங்க போவது இல்லை. எனவே உன்னிடம் கடிதம் இருக்கிறது. நீ பிடிவாதமாக இருந்தால் உன்னுடைய ஆடைகளை களைந்து சோதனை போட வேண்டிய நிர்பந்தம் கூட எங்களுக்கு வந்துடும். அதனால நீ யோசிச்சுக்கோ. ஏன்னா கடிதம் இல்லாமல் நாங்கள் போக போறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளை இடுகிறார்கள் என்றால் அது அல்லாஹ் இடும் கட்டளை. எனவே அதற்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம். நீ எச்சரிக்கையாக இருந்து கொள். அதை நாங்கள் விரும்பவில்லை. அவள் என்ன செய்தால், அதற்கு மேல் பயம் வந்து தன்னுடைய கொண்டைக்குள் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தார். கொண்டைக்குள்ள வச்சிருக்கிறார்.
கடிதத்தை கூட கடிதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த கடிதத்தை எழுதியிருப்பது ஒரு சஹாபி. இப்போ அந்த சஹாபி அழைச்சாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட இந்த சஹாபிகள் ஒரு 4-5 சஹாபி. இப்போ 2 பேர் போனாங்க இல்லையா, இவங்க அந்த சஹாபியும் வந்தாங்க. இது என்ன கடிதம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்கள பதறி போயிட்டாங்க. இந்த கடிதம் எப்படி இங்கே வந்து சேர்ந்தது, எப்படி வந்து சேர்ந்தது? அப்போ சொன்னாங்க, நாயகமே, நான் வந்து தப்பான அர்த்தத்தில் அந்த கடிதம் எழுதலை. நீங்கள் புறப்பட்டு வர்றதை ரகசியமாக நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஆனால் அதை நான் ஒரு யூகமாக எடுத்துக்கொண்டு நான் அந்த காரியத்தை நான் செய்தேன். என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, நீங்கள் வரக்கூடிய ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய இந்த செய்தியை குறைஷிகளுக்கு சொல்லணும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. உங்களுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்தக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய ரகசியத்தை வெளிப்படுத்துறது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த ரகசியமாக தான் இருக்கணும். இங்கே பொதுவாக நமக்கும் அதான் ஹுக்கும். நமக்கும் ஒரு மனிதர் ஒரு முக்கியமான ஒரு ரகசியமான செய்தியை சொல்கிறாரு, அது ரகசியமாக வச்சுக்கணும், ரகசியமாக தான் வச்சுக்கிடணும். அது வந்து நம்ம மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியங்கள் மிகவும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அது உலக முடிவு வரையும் அது ஒரு வரலாற்றாக, ஒரு குறிப்பாக, வழியாக அது அமைந்து விடுகிறது. எனவே அருமையானவர்களே, அந்த ரகசியமாக அதை என்ன செஞ்சாங்க, வைக்க சொன்னாங்க. ஆனால் இந்த ரகசியத்தை என்ன செஞ்சிட்டாங்க, இந்த சஹாபி உடைச்சிட்டாங்க. நான் உங்களோட ரகசியத்தை உடைக்கல நாயகமே, என்னுடைய குடும்பத்தார்கள் மக்கால இருக்கிறாங்க. நாம் படையெடுத்து செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடக்கூடாது என்று என்னுடைய குடும்பத்தாரை மட்டும் நான் வெளியே போகுமாறு குடும்பத்தாருக்கு தான் நான் கடிதம் எழுதினேன். வேற தப்பா நான் என்ன செய்யலை, குறைஷி தலைவர்களுக்கோ குறைஷிகளுக்கோ இந்த தகவலை நான் சொல்லலை நாயகமே என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு உத்தரவு தாங்க. தானி யார சூழல்லா அல்ரிபு உனக்கு ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்கினுடைய தலையை நான் வெட்டி விடுகிறேன், எனக்கு உத்தரவு தாங்க, எப்படி ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தலாம் என்று கோவப்பட்டாங்க. அப்போ சொன்னாங்க, யா உமர், உமர் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் விட்டுருங்க. அவர் யார் தெரியுமா, இன்னஹு பத்ரியுன், அவர் ஒரு பத்ரு சஹாபி. பத்ரு சஹாபிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ரொம்ப கவனமாக நம்ம கேட்க வேண்டியது. சில விஷயங்கள் இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய சில மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை, அது எல்லாருக்கும் உரியது அல்ல. சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். பத்ரு சஹாபிகளுக்கு எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, யஅமலு மா ஷிஅ்தும், நீங்கள் விரும்பியதை செய்யலாம். அப்படி இந்த உலகத்திலே அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள் பத்ரு சஹாபிகள் மட்டும்தான். யஅமலு மா ஷிஅ்தும், நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க செய்யலாம், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அவன் செய்யறதுக்கு முன்னாலேயே மன்னிச்சிட்டேங்கிறான் அல்ல, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், உங்களுக்கு சொர்க்கங்கிறான். எப்போ, நீங்க விரும்பியதை செய்யுங்கள். அவங்க அப்படி செய்ய போறது இல்லை, அது வேற விஷயம். அப்படி ஒரு உத்தரவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு அவர்கள் எதையும் தப்பான காரியங்களை செய்ய போறதில்லை. அல்லாஹ் ரசூல் எதை விரும்பினார்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க. ஆனாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், யஅமலு மா ஷிஅ்தும் கத் கஃபர்து லக்கும் அவ் கமா கால், நீங்க விரும்பியதையெல்லாம் நீங்கள் செய்யலாம், நான் உங்களுடைய பாவத்தை பிழை பொறுத்தேன். இது சொர்க்கவாதி அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அப்படி ஒரு சிறப்பு பத்ருவாசிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 விஷயம் நாம் சொல்லி இருக்கிறோம். இந்த பத்ரினுடைய வரலாற்றை பேசுவதற்கு முன்பாக 2 முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறோம். ஒன்று, இந்த பத்ருவாசிகளை கொண்டு, பத்ரு சஹாபிகளாக இருக்கக்கூடிய அந்த நாதாக்களை கொண்டுதான் இந்த இஸ்லாம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு தலீலை நம்ம சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, பத்ரில் முஸ்லீம்கள் தோற்று போய் இருந்தால் அல்லாஹ்விடத்திலேயே ரசூல் சொல்றாங்க, இன்னக்க லம் துஅபது அபதா, இந்த படை தோற்று விடுமையானால் அல்லாஹ் நீ இனிமேல் வணங்கப்பட மாட்டாய். அல்லாஹ்ட சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, இன்னக்க லம் துஅபத் அபதா, இனிமேல் இந்த உலகத்தில் இறை வணக்கம் என்பதே இருக்காது, நீ வணங்கப்பட மாட்டாய் என்று சொல்றாங்க. அப்ப இதிலிருந்து பத்ரு சஹாபிகளை கொண்டு தான் இந்த இஸ்லாம் தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, பத்ரு சஹாபிகளுக்கென்று தனி ஒரு அந்தஸ்தையும் சிறப்பையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அது நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம், உங்களுக்கு தடை இல்லை, நீங்க எதையும் செய்யறதுக்கு அவங்களுக்கு முழு அனுமதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்படி ஒரு அனுமதி அந்த 313 சஹாபிகளுக்கு மாத்திரமே. இதிலிருந்து நாம் புரிய முடிகிறது, அவங்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கிறான். காரணம் என்ன? அப்படி ஒரு தியாகம். என்ன தியாகம்?
நாம் கற்பனையும் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அற்புதமான தியாகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த வரலாற்று ரீதியாக நாம் பார்க்க போகிறோம். வரலாறு என்பது நீண்ட வரலாறு, தகவல்கள் நிறைந்து இருக்கிறது, பத்ர் சம்பந்தமான செய்திகள் தகவல்கள் நிறைந்து இருக்கிறது. ஆனாலும் நாம் இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை தகவலை இன்றும் சொல்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் இதையே இந்த பத்ர் சஹாபிகளுடைய செய்தியை தொடரை நாம் சொல்ல இருக்கிறோம். துவக்கமாக ஒரு வசனம், வலக்கத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அந்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் ஆக குறைந்தவர்களாக இருந்தீர்கள், பலகீனமானவர்களாக இருந்தீர்கள். வலக்கத் நஸரகுமுல்லாஹ், அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவினான். நீங்க ரொம்ப என்ன செஞ்சீங்க? ரொம்ப கம்மியா இருந்தீங்க, எண்ணிக்கையிலும் குறைவு, வாகனத்தில் குறைவு, ஆயுதத்தில் குறைவு, பணம் காசு வேணும் இல்ல அதுலேயும் குறைவு, உணவு வகைகளிலும் குறைவு, எல்லா வகையிலும் நீங்கள் தில்லத்தாக இருந்தீர்கள், பின்தங்கியவர்களாக இருந்தீர்கள். உங்களுக்கு நாம் என்ன செய்தோம்? வலிமையையும் உதவியையும் தந்தோம் என்கிறான் அல்லாஹ். ஹைர், இனிமேல் இந்த வரலாற்றினுடைய துவக்கத்திலிருந்து வருகிறோம். இந்த வரலாறு ஏன், இந்த பத்ர் யுத்தம் ஏன் நடந்தது என்றால், ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் மக்காவிலே வாழக்கூடிய சமயத்தில் கடுமையான துன்பத்திற்கும் வேதனைக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். கடுமையான வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட எதிர்த்து போரிட முடியாத நிலை இருந்தது. காரணம், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. மக்கால குறைஷிகள் ரொம்ப வெயிட்டா இருக்கிறாங்க, ஸ்ட்ரென்த் அவங்கள்ட்ட எண்ணிக்கையாலும் அதிகமாக இருக்கிறது, பலமாகவும் இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் அவங்க வலிமை படைத்தவர்களாக இருந்ததின் காரணத்தினால் எதிர்த்து போரிட முடியாத ஒரு நிலை இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, சில சஹாபிகள் இந்த மக்காவுக்கு வெளியில நிறைய மலைகள் தானே, மலைகள், மக்காவுக்கு ஒரு பேர் பத்தஹா என்று பேர். பத்தஹான்னு சொன்னா பள்ளத்தாக்கு, சுற்றி வர மலைகள் இருந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தால் அதுக்கு பத்தஹான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு பத்தஹா, மக்காவுக்கு பத்தஹா என்று ஒரு பெயர். மக்காவுக்கு பல பெயர் இருக்குது, மக்கா, பக்கா, உம்முல் குரா, பத்தஹா என்று பல பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு பேர் பத்தஹா. சுற்றி வர மலைகளாக இருந்து நடுவிலே பள்ளத்தாக்காக இருந்தால் அதற்கு பத்தஹா என்று சொல்வது அது மக்காவுக்கு பொருத்தம், அதனுடைய பெயரும் ஒன்று. இந்த மலை சஹாபிகள் என்ன செய்வாங்க, அந்த டைம்ல இந்த எதிரிகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து குரானை ஓதிக்கிட்டு இருக்கவோ, அதுக்குடைய சில சஹாபிகள் ஸல்லல்லாஹு சமூகத்தில் இருப்பாங்க, ஆயத்து வசனம் இறங்கியிருக்கும். சில சஹாபிகள் வெளியில போயிருப்பாங்க, வெளியூர் போயிருப்பாங்க, தொழிலுக்காக போயிருப்பாங்க, எங்கேயாவது எஜமான்ட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அடிமைகளாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க, யாரு கேட்டாங்களோ அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க எங்க வச்சு கற்றுக் கொடுக்கறதுன்னு கேட்டா மக்காவுக்கு வெளியில போயிடுறது. மக்காவிற்கு வெளியில போய் மலை பொதும்புகளிலே உட்கார்ந்து கொண்டு அவங்க உட்கார்ந்து என்ன செய்யறது, ஓதுறது, ஆயத்துக்கள் குரான் ஆயத்தை ஓதுறது, ஸல்லல்லாஹு இதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இந்த ஆயத்து இறங்கி இருக்குது என்றெல்லாம் ஓதுவாங்க, அதை மனப்பாடம் செய்வார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஒரு கட்டத்தில் அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது குறைஷிகள் வெளியூர் போயிட்டு வர்றாங்க. ஒரு பொதும்புல உட்காந்து ஒரு 5-6 பேர் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கான். ஆஹா, இங்கேயும் வேலை நடந்துகிட்டு இருக்கா. வெளியில என்ன செய்றாங்க, இவங்க ரகசியம் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அந்த எதிரிகள் என்ன கிட்ட வந்துட்டானோ. பார்த்தா சஹாபிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களும் பார்க்கறாங்க, இவங்களும் பார்க்கறாங்க. வந்தா கேலியும் கிண்டலும், சுபஹானல்லாஹ், பொறுக்க முடியாத வார்த்தைகள், ரொம்ப கிண்டல், ரொம்ப கேலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ரொம்ப குறைவான வார்த்தைகள். பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, முடியல. அவங்க எண்ணிக்கையில கூட இருக்கிறாங்க. அதுல சையதுனா ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வீரத்துல பெரிய ஆள், ரொம்ப வீரமானாரு ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அமைதியா இருந்தாங்க. என்னப்பா, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் உங்களே ஏதாவது இடைஞ்சல் செய்கிறோமா அப்படிலாம் கேட்டாங்க. இன்னும் அதெல்லாம் கேட்கல, போட்டு கிண்டல் நக்கல், ரொம்ப பைத்தியம் விளையாடிட்டு இருந்தாலும். அங்கே ஒரு ஒட்டகம் தன்னுடைய ஒரு எலும்பு, அது அறுக்கப்பட்டு, எப்பவும் அறுக்கப்பட்டு அதனுடைய பெரிய எலும்பு, ஒட்டகத்தினுடைய எலும்பு பெரிய எலும்பாக தானே இருக்கும், அந்த எலும்பு ஒன்று கிடந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, கேட்கல, தூக்கிட்டாங்க. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் எடுத்து சாத்துன்னு சாத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏன்னா வீரங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சரியான வீரர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அந்த எலும்பை எடுத்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அவ்வளவு பேரையும் காயப்படுத்திட்டாங்க. விட்டா போதுன்னு அவ்வளவு பேரும் ஓடிட்டான். இன்னும் அது ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹ் ஆயத்திறக்கனான், வஸ்பிர் அலாமா யகூலுன வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவங்க என்ன சொன்னாலும் நீங்க பொறுமையா இருங்க சொல்லிட்டு போறான். எது வேணாலும் நீங்க இப்ப நீங்க பொறுமையா இருக்கிற காலம் இது, இப்ப நீங்க பொறுமையா இருக்கணும். இப்ப அவங்க அவ்வளவு பேரும் ஒன்று திரண்டு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? உங்கள்ட்ட என்ன பலம் இருக்கு?
உங்களுக்கு பலம் இல்லை, நீங்கள் வலிமை இல்லை. அதற்கு ஒரு காலம் வரும், அதற்கும் ஒரு காலம் வரும். அப்போது நாம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். இப்ப நீங்க பொறுமையா தான் இருங்க. வஸ்பிர் அலாமா யகூலூன், அவர்கள் என்ன சொன்னாலும் அதன் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அதை நீங்க எப்படி தட்டி அழகான முறையில் சிரிச்சுக்கிட்டு அப்படி இப்படி தட்டி முடியுமோ அதை அப்படி தட்டி விட்டுருங்க. இப்ப ஒண்ணு நீங்க போரிடலாம் செய்யாதீங்க, அடிக்காதீங்க, வம்புக்கு நீங்க போகாதீங்க என்று அல்லாஹ் சொன்னான். அதனால் யுத்தம் என்பது தடை செய்யப்பட்டு இருந்தது. இனி அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, ரொம்ப வேதனை தாங்க முடியாத நிலைகள் ஏற்படும் பொழுது அபிசீனியாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை ஹிஜ்ரத் அனுப்புனாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலிநாயகத்தினுடைய காக்கா சகோதரர், அவங்களுடைய தலைமையில் அனுப்புனாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு ரொம்ப தொல்லை தாங்க முடியாத நிலை ஏற்பட்ட போது அல்லாஹு தஆலா மதீனா ஷெரீஃபுக்கு போக சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை மதீனாவிற்கு முதலாவது அனுப்பி வைத்து விட்டு அவர்களும் புறப்பட்டு வந்து சேர்ந்தாங்க. அது ஹிஜ்ரத்தினுடைய பாடம். இனி மதீனா ஷெரீஃபுக்கு அவர்கள் வந்ததற்கு பிறகுமாவது நிம்மதியாக இருக்க முடிந்ததா என்றால் இல்லை. அங்கும் வந்து பிரச்சனைகளை என்ன செய்யறாங்க, எப்படி எப்படிலாம் பின்ன முடியுமோ அப்படிலாம் பின்னாங்க. முஸ்லீம்கள் வெளியூருக்கு சென்றால் அங்கே எந்தெந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட சொல்லி அவங்களை அடிக்க சொல்றது. வியாபாரத்துக்கு சொன்னா வியாபார தடைகளை விதிப்பது, கொடுக்கல் வாங்கலை கொடுக்காமல் என்ன செய்யறது, அவங்கள்ட்ட இருந்து வியாபாரத்தை வாங்கிட்டு காசை கொடுக்காம தடுக்கிறது. போய் வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க, வாங்க வாங்கன்னு எல்லாரும் வரவேற்று என்ன செய்யணும், வியாபாரம் வாங்கலாம், இது எவ்வளோ அது எவ்வளோ, எல்லா சாமானியம் வாங்கிட்டு காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது போனால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அட்டகாசங்கள். ஏன்னா இவங்களுக்கு மக்காவாசிகள் சுற்றிலும் வியாபார தொடர்புடையவர்களாக இருந்தாங்க. நல்ல ஒரு வியாபாரிகளாக இருந்தார்கள். அவர்கள் பல நாடுகளுக்கு என்ன செய்வாங்க, வியாபாரம் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி ஷிதா சைஃப் 2 காலத்திலும் அவங்க என்ன செஞ்சாங்க, வியாபாரம் செய்வாங்க. குளிர் காலத்திலையும் கோடை காலத்திலையும். குளிர் காலத்துக்கு ஒரு நாட்டுக்கு போவாங்க, கோடை காலத்துக்கு ஒரு நாட்டுக்கு போவாங்க. அதுக்கு தகுந்தவாறு அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தவாறு வியாபாரங்களை அந்த நாடுகளுக்கு என்னென்ன தேவை அதில் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருந்தாங்க. எனவே குறைஷிகளுக்கு பல ஊர்களிலும் ஆட்களினுடைய தொடர்புகள் இருந்தது. அந்த தொடர்பை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லீம்கள் வியாபாரத்துக்கு வந்து அந்த வியாபாரத்தை எப்படிலாம் உடைக்கணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. இது ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் யாராவது வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னா அவங்களை அநியாயப்படுத்தினாங்க. இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எனவே கஷ்டமான ஒரு நிலை வந்த பொழுது அல்லாஹு தஆலா சொன்னா, இது யஇதுகுமுல்லாஹு யஹத தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், 2 கூட்டத்தில் அல்லாஹ் ஒன்றை உங்களுக்கு வசப்படுத்தி தருவான் அப்படின்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இந்த வசனம் இறங்குனதும் எல்லாருக்கும் சந்தோஷம். 2 கூட்டத்தில் ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தருவான் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே அனுமதி அளித்தான். உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் லுரிமு உக்ரிஜூ மின் தியாரிஹிம். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், உதின லில்லதீன அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த அநீதம் இழைக்கப்பட்டார்கள். அநீதம் இழைக்கப்பட்ட முஸ்லிம்கள், துன்பத்தில் ஆளாக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது, உத்தரவு அளிக்கப்பட்டது. நீங்கள் யுத்தம் புரியலாம். எப்படி? அவர்கள் தங்களுடைய ஊர்களை விட்டு வெளியாக்கப்பட்டாங்க, ஊரை விட்டு துரத்தப்பட்டாங்க, பொருள்கள் அபகரிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பெண்கள் எல்லாம் மானப்பங்கப்படுத்தப்பட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், அவர்களுடைய பொருளாதாரம் நசுக்கப்பட்டது. இப்படி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லா அநியாயம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. இதற்கு பிறகு நீங்க என்ன செய்யல, குட்ட குனிந்திருக்கின்ற அவசியம் இல்லை. இப்போ உதாரணமா ஒரு 4 பேர் நம்மளை துரத்திட்டு வரான்னு வைங்க, நம்ம ஒரு ஆளா இருக்கிறோம், என்ன செய்யணும்? ஓடணும். நான் பெரிய தைரியம் அப்படி நிற்க முடியாது. 4 பேர் நம்மளால சமாளிக்க முடியாது, நமக்கு தெரியுது. நம்ம என்ன செய்யணும்? ஓடத்தான் செய்யணும். அதான் புத்திசாலித்தனம். அது 4 பேர் வரட்டும், நான் பார்த்து நம்மள கோடையெல்லாம் இல்லை, நான் அடிப்பேன் என்று சொன்னால் அது புத்திசாலித்தனம் அல்ல, ஓடணும். உனக்கு 4 பேர் சேர்ந்துக்கிட்டான்னு வைங்க, இப்ப ஏத்து நில்லுங்க, இது புத்திசாலித்தனம். வலிமை இருக்கும் பொழுதுதான் ஏத்து நிற்கும். இல்லை என்றால் நாம் அநியாயமாக செத்து போவோம், அநியாயமாக தோற்று போவோம் என்று தெரிந்தும் எதிர்ப்பது இருக்கிறது அல்லவா, அது ஒரு புத்திசாலித்தனம் அல்ல. அந்த நிலை வரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நீங்கள் எதிர்க்க வேண்டாம் என்று சொன்னான், எதுக்காம இருந்தாங்க. இப்போது உதினல் இல்லதீன உத்தரவு கொடுக்கப்பட்டது, நீங்கள் யுத்தத்துக்கு புறப்படுங்க, பார்த்துக்கலாம். இனிமேல் அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்போம். இனிமேலும் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, குனிய தேவையில்லை, குட்ட குனிஞ்சுக்கிட்டு இருக்க சொன்னோம். ஏன் அப்படி ஒரு நிலை இருந்தது, பலகீனமாக நீங்கள் இருந்தீர்கள். இனிமேல் நீங்கள் குனிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஏதாவது செய்தால் நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு அவசியம். இனிமேல் நீங்கள் பாதுகாப்போடு நீங்கள் இருந்து ஆக வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மதீனாவை சுற்றியும் பாதுகாப்பு வீரர்களை போட்டாங்க.
மதீனா ஷரீஃபை சுற்றி பாதுகாப்பு அரண் வீரர்களை, ஸ்பை உளவாளிகளை வச்சாங்க. எவ்வளவு அழகான ஒரு அரசாங்கத்தை நடத்தி இருக்கிறாங்க. மதீனாவுக்கு இனி எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது, இஸ்லாம் பல்கி பெருக வேண்டும், இந்த இஸ்லாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, விரும்பினாங்க. சொர்க்கத்தை தர்றதுக்காக வேண்டிதான் அவங்க போராடினாங்க, சொர்க்கத்தை கையில கொண்டு கொடுக்கறதுக்காக வேண்டி. அருமையான பெருமக்களே, அப்படி அவர்கள் போராடியதற்காக தன்னுடைய மதீனா ஷரீஃபை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. சுற்றிலும் உளவாளிகளை அவங்க என்ன செஞ்சாங்க, வச்சிருந்தாங்க. இப்படிலாம் நீங்க அங்க பாதுகாத்துங்க, தகவலை தாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி உளவுகள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் சிரியா ஷாம், இன்றைக்கு சிரியா இருக்குது அல்லவா, இதற்கு ஒரு பிரயாணம் போவாங்க. ரெஹலத் ஷிதாய் ஒசைஃப்ங்கிற அல்லாஹ், ஷிதால ஒரு ரெஹலத்து, சைஃபில் ஒரு ரெஹலத். ஷிதாவில் ஒரு குளிர்காலத்தில் ஒரு பகுதிக்கு போவாங்க, கோடை காலத்தில் ஒரு பகுதிக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுது இந்த சிரியாவுக்கு வருதுன்னா மதீனாவை தாண்டி தான் போகணும். மதீனாவினுடைய ஒன்று மதீனாவுக்குள்ள வந்து போகணும், அல்லது மதீனாவுடைய பார்டர் வழியாக போகணும். இனி குறைஷிகள் போறாங்க, போயிட்டு அபு சுஃபியான் அவர்களுடைய தலைமையில், அப்போது அபு சுஃபியான் தான் லீடர், மக்காவில் பொருளாதாரத்தில் பெரிய லீடராக இருந்தாங்க. அபு ஜஹில் இருக்கு, அபு ஜஹில், உத்துபா, ஷைபா, அபு லஹப், அவன் பெரிய கூட்டங்கள் இருக்கு. பெரிய கூட்டங்கள் இருந்த போதிலும் கூட அபு சுஃபியான் அவர்களெல்லாம் இந்த பொருளாதார விஷயத்தில் லீடராக இருந்தாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒரு தலைமையில். இந்த வியாபாரம் எடுத்துக்கிட்டா அபு சுஃபியான் அவங்க தான் இருந்தாங்க. இந்திய காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எனவே அவர்களை நாம் மரியாதையாக பேச வேண்டிய, சில மக்கள் வந்து அப்படி பேசும் பொழுது அந்த பழையதை நினைத்து கொண்டுலாம் பேசக்கூடாது. எப்ப இஸ்லாமியத்தை ஏற்று ஒரு மனிதர் வந்து விடுகிறாரோ முன்னால் உள்ளதை எல்லாம் இஸ்லாம் அழித்து விடுகிறதுங்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் நம்ம ஏற்றுக்கிடணும். ஆக அந்த அடிப்படையில் அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வியாபார கூட்டத்திற்கு தலைமை ஏற்று சிரியாவிலே வியாபாரத்தை முடித்துவிட்டு பெரும் செல்வத்தோடும் பணத்தோடும் திரும்பிட்டு இருக்கிறாங்க. வியாபாரக்குழு அப்படி வருது, இந்த தகவல் இங்கே வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்போ சொன்னாங்க, இதை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிட வேண்டியதான், இதை நம்ம பயன்படுத்திட வேண்டியதான். இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், ஒய்து யஇதுகுமுல்லாஹு இஹத தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், ரெண்டு கூட்டத்தில் ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தருவான். ஒன்று இந்த வியாபார கூட்டம், இன்னொன்று என்றுங்கிறது பின்னாலே. ஒன்று இந்த வியாபார கூட்டத்தை உங்களுக்கு தந்துருவான். உங்களுடைய பொருளை நசுக்குனாங்க, உங்களுடைய குடும்பங்களை அடித்தார்கள், மிதித்தார்கள், உதைத்தார்கள், எத்தனை பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள், எவ்வளவு அநியாயம் நடந்தது. அந்த வரலாற்று செய்தியெல்லாம் நம்ம படித்து பார்த்தீங்கன்னா உள்ளம்லாம் கொதிக்கும், உள்ளம் கொதிச்சிரும். செய்தினா ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்களா, ஹப்பாப் நீங்க கொஞ்சம் உங்களுக்கு அந்த மேலாடையை கொஞ்சம் கலைஞ்சு காட்டுங்களா அப்படிம்பாங்க, மேல் சட்டையை கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிற. அவங்க வெக்கப்படுவாங்க, பரவாயில்ல நீங்க காட்டுங்க அப்படின்னா. அவங்க பார்த்தா அந்த பகுதியில், இடுப்பு பகுதியில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் பார்த்து அப்படியே அது என்ன இது அப்படிம்பாங்களாம். என்னுடைய எஜமான் நான் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நெருப்பு கங்கை வைத்து அதன் மீது என்னை படுக்க வைப்பான். என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு பல முறை உருகி அந்த நெருப்பை அணைத்திருக்கிறதுங்கிறாங்க. இது ஒரு அவர்கள் செய்த கொடுமைகளில் இது ஒரு சின்ன கொடுமை. இப்படிலாம் கொடுமை செஞ்சிருக்கிறாங்களே, அப்ப எப்படி இருக்கும், எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறாங்க சஹாபிகள். செய்தனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நிர்வாணமாக ஆக்கினான், நிர்வாணமாக ஆக்கி, உத்பா நிர்வாணமாக ஆக்கி சங்கிலியால் கட்டி தெருவாக குண்டர்களை வைத்து இழுத்து செல்ல சொல்வான். எப்படி இருக்கும், அது நிர்வாணமாக இருக்கிறதே எவ்வளவு ஹயா, எவ்வளவு வெக்கம். அதோட தெருவாக மணலிலே சங்கிலியால் இழுத்து செல்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கிறது. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பல ஆண்கள் இருக்கும் பொழுது முழு ஆடையையும் களைந்து அவர்களுடைய மானப்பகுதியிலே அம்பு எய்து அவர்கள் ஷஹீதானார்கள். இதெல்லாம் நம்ம வரலாற்றில் இருக்கா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது. அதற்கு மத்தியிலேயும் அல்லாஹ் அவர்களை பொறுமையாக இருக்க சொன்னா, நீங்க பொறுமையா இருங்க, இதற்கெல்லாம் ஒரு காலம் வரும். அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கமா ததீனு துதான். நீ இப்ப கொடுக்குறியா, வாங்குவா, நீ கொடுக்கிறவன் வாங்குவான், வாங்குறவன் கொடுப்பான். கெடுவான் கேடு நினைப்பான், நீ கேடு நினைக்கிறியா நீ கெட்டு போயிடுவான். அப்படிங்கிறதுலாம் பழமொழியாக இருக்கிறது, அது அரபியிலையும் இருக்கிறது. அதே மாதிரி மன் லஹிக்க துஹிக்க, அரபியில ஒரு பழமொழி சொல்வாங்க, மன் லஹிக்க துஹிக்க. இன்னைக்கு நீ அடுத்தவனை பார்த்து சிரிக்கிற இல்ல, ஒரு காலத்தில் நீ சிரிக்கப்படுவாய் என்றெல்லாம் இருக்கிறது. ஆக யாரெல்லாம் அநீதம் இழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த வியாபார கோத்திரத்தை நீங்கள் மடக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுத்தாங்க.
அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அபு சுஃபியான் லேசான ஆள் இல்லை, ரொம்ப பெரிய புத்திசாலி, ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருந்தார். அவங்க என்ன செய்யறாங்க கேட்டால், சிரியாவிலேருந்து வரும் பொழுதே தனக்கு முன்னால் சில ஆட்களை அனுப்பி, எங்கேயாவது உளவாளிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உளவாளிகள் இருக்கிறாங்களா, நம்மளை கண்காணிக்கிறாங்க, நீங்க பாருங்கன்னா அவர் உளவாளியை வைக்கிறார். அவர் இப்படி ஆள், லேசான ஆள் இல்லை, ரொம்ப புத்திசாலி. அப்படியெல்லாம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் எப்படின்னு கேட்டால், இந்த பெண்மணி அபு சுஃபியான் அவர்கள் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில தகவல்கள் வருது, அவர்களுடைய உளவாளிகள் மூலமாக தகவல் வருது, மதீனாவை நம்ம தாண்டி போகிறது சிரமமாக இருக்கும் போல இருக்குது இந்த முறை, ஏன்னா முஸ்லீம்கள் விழித்து கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு கிடைத்து, அப்படியான்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, கொஞ்சம் தூரத்தில் உட்கார வச்சுட்டு அவர் இன்னொரு ஆளோட வர்றார். இதற்கு இடையிலே இந்த அபு சுஃபியானினுடைய வியாபார குழு வந்து கொண்டிருக்கிறது என்பது சஹாபிகளுக்கு தெரிகிறது. சஹாபிகளுக்கு தெரிகிறது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அந்த செய்திகளை கொண்டு வருவதற்கான ஒரு பொறுப்பு, உளவு தளபதியாக அவங்க இருக்கிறாங்க, உளவாளிகளுக்கு தளபதியாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அப்படியே சுற்று நோற்றும் பல இடங்களே போயிட்டு வர்றாங்க, இவங்க எப்போ வருவாங்க ஏது வருவாங்கன்னு. ஒரு இடத்துல அந்த பகுதியில் ஒரு கிணறு இருந்தது. பெரும்பாலும் அந்த கிணற்றில் தண்ணி குடிப்பாங்க, தன்னுடைய ஒட்டகங்களுக்கு குதிரைகளுக்கு அந்த வியாபாரிகள் என்ன செய்வாங்க, தண்ணி கொடுக்கறது, தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கிறது வழக்கமாக இருக்கு. அந்த பகுதிக்கு வந்தாங்க. வந்து அந்த பெண்கள் பேசுவதை சும்மா சும்மா தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டிருக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு கடன் கொடுக்கணும். என்ன எவ்வளோ நாள் ஆச்சு நீ கடன் தர மாட்டேங்கிற, எனக்கு கடனை நீ திருப்பி தரலையே, எப்போ தருவா அப்படின்னு சொல்லி அவள் சத்தம் போடுறான். அப்போ அந்த பெண்ணு சொல்கிறா, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, நாளை மறுநாள் அந்த வியாபார குழுங்க வரும், அப்போ அவங்களுக்கு நான் தண்ணி எடுத்து கொடுப்பேன், அதில் எனக்கு காசு கிடச்சிரும், அப்போ நான் என்ன செஞ்சிடறேன், அந்த காசை வச்சு நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன் என்று அவள் சொல்கிறாள். அப்போது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்போ நாளை மறுநாள் இந்த வியாபார குழு அபூ சுஃபியானுடைய குழு இங்கே வந்துடும், அப்போ இந்த இடத்துல நம்ம மடக்க வேண்டியது தான் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க இன்னொரு ஆளோட வந்திருந்தாங்க, வந்து என்ன செய்ய திரும்பி போயிட்டாங்க. போய் கொஞ்ச நேரம் இருக்கும், அபூ சுஃபியான் வரார், அவரும் இன்னொரு ஆள் வருது என்று பார்க்கறதுக்கு, அவர் இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கு, இந்த பக்கத்தில் வரலாமா கூடாதா அல்லது வேற வழியா போறதா என்று பார்ப்பதற்காக அவங்க என்ன செய்றாங்க, அவங்க வர்றாங்க. வந்து அவங்க பார்த்தா இந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க, இங்கே யாரோ வந்துட்டு போனாங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், யாரோ 2 பேர் வந்தாங்க போனாங்க, யாருன்னு தெரியுமா, யாருன்னு எங்களுக்கு தெரியாது, யாரோ 2 பேர் வந்தாங்க, என்ன கேட்டாங்க, ஒன்றும் கேட்கல, வந்தாங்க தண்ணியை குடித்தாங்க போயிட்டாங்க. அப்படியா, யாராக இருக்கும், எந்த பகுதியில் உள்ளவங்க தெரியுமா, அந்த பகுதி எந்த பகுதின்னு எங்களுக்கு தெரியாது. இவர் என்ன செய்றார் பாருங்க, அவங்க வந்து ஒட்டகத்தில் வந்திருந்தாங்க, அந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தில் வந்திருந்தாங்க. அந்த ஒட்டகம் சாணம் போட்டு இருந்தது, மலம் கழித்து இருந்தது, சாணம் போட்டு இருந்தது. இவங்க என்ன செய்றாங்க, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த சாணத்தை அபூ சுஃபியான் தன்னுடைய அசாவால் கிண்டி பார்க்கிறார். அது மதீனா ஷரீஃபினுடைய பேரித்தம்பழத்தினுடைய கொட்டை அதுக்குள்ள இருக்கு. அப்போ மதீனாவிலிருந்து ஆள் வந்திருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்றார். எப்படி நுணுக்கங்கள் இருந்திருக்கிறது, லேசான ஆட்களில் அவங்கெல்லாம். நம்ம ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அந்த காலத்து ஐயாமுல் ஜாஹிலியாண்டு. ஐயாமுல் ஜாஹிலியாண்டா அறிவாளிகள்லாம் இல்லையா, பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருந்தாங்க. அறிவாளிகள் இருந்தும் கூட இந்த 100 வந்த பொழுது அதை கபூல் செய்வதற்கான பக்குவம் இல்லாததால் தான் நம்ம ஜாஹிலுங்கிறோம், லேசான ஆட்கள் இல்லை. அந்த காலத்தில் வந்து பெரும் பெரும் இலக்கியவாதிகள், பெரும் படைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க, அந்த அரபு 12th 10th இதில் வந்து அரபி பாடம் வச்சிருக்கிறாங்க விருப்ப பாடமாக. அங்கே கவிதைகள் இருக்கிறது, அந்த கவிதைகள் சபா முஅல்லகாத் என்ற பாடத்திட்டத்திலே உள்ளது. சபா முஅல்லகாத் என்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு முன்னாலே எந்த காலத்தில் நாம் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லமோ அந்த காலத்திலே எழுதியவர்களினுடைய பாடல்கள் இங்கே இருக்குது. அந்த பாடல் இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தினுடைய பாடத்திட்டத்தினுடைய புத்தகங்கள்ல அந்த பாடங்கள் இடம்பெற்றிருக்குது. அப்போ அதான் ஐயாமுல் ஜாஹிலியா. ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொன்னால் கேவலமாக நடந்துக்கிட்டாங்க, அறிவு இருந்தும் முட்டாள்தனமாக நடந்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க, படித்த முட்டாளு சொல்கிறோமா இல்லையா, நல்லா படிச்சிருப்பான், பெரிய டிகிரி வாங்கியிருப்பான், ஆனால் பிழைக்க தெரியாது, படித்த முட்டாளு அவனுக்கு இப்படி தான் இருப்பான், தப்புகள் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு புத்தி இருக்கா, படித்து என்ன செய்ய, படிப்பு தான் இருக்கு, அறிவு இல்லை என்று சொல்வது போன்று அன்றைய காலத்தினுடைய மக்கள் நடந்தார்கள். அது அல்லாமல் அதை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் சரியான புத்திசாலிகள் இருந்தாங்க. இம்ரவுல் கைஸ்னு ஒருத்தர் இருந்தான். இம்ரவுல் கைஸ்ன்னு சொல்லி அவருடைய கவிதைகள் வந்து, அவருடைய கவிதை இன்றைக்கும் பாடப்புத்தகங்கள் இருக்குது. இன்றைக்கி அரபிக்கு எம்ஏ நீங்கள் எழுதுறதாக இருந்தாலோ
அஃதல் உலமா, பிஏக்கு ஈக்குவலான அஃதல் உலமா நீங்கள் எழுதுகிற யூனிவர்சிட்டியில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மனோன்மணி யூனிவர்சிட்டி, இதெல்லாம் அந்த வச்சிருக்கிறாங்க. அங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இம்ரவுல் கைஸினுடைய கவிதைகள் இன்னைக்கு முக்கிய பாடமாக இடம்பெறுகிறது. அவனுடைய கவிதைகள் ஆய்வு செய்யப்பட்டு இன்னைக்கு டாக்டரேட் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான் அவன், ரொம்ப கெட்டிக்காரன். ஆனால் அவன் பெரிய புத்திசாலி. கவிதைன்னா அந்த காலத்தில், ஆனால் கவிதைகள் எப்படி இருக்கும், கேவலமான கவிதைகளை எழுதுவான். இலக்கியம் இருக்குமே தவிர அந்த நடைமுறைகள் அழகாக இருக்கும், வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும். கேவலம்னா அவ்வளோ கேவலமான கவிதைகள் அதில் இருக்கு. அசிங்கமான அந்த கவிதைகள்லாம் எழுதி கொண்டு வந்து காபாவுடைய திரையில தொங்க போடுவான். இனி அதுக்கு அடே நீ இவ்வளோ அசிங்கமாக எழுதுறியா, இதை விட நான் அசிங்கமாக எழுதி காட்டுறேன் பாருன்னா அவன் என்ன செய்வான், இன்னொருத்தன் வந்து எழுதுவான். இப்படி ஒரு காலமாக இருந்தது. தங்களுடைய கல்வியை, தங்களுடைய அறிவை, இலக்கியத்தை தவறான வழிக்கு பயன்படுத்தினார்கள். அதனால ஐயாமுல் ஜாஹிலியா. இந்த இம்ரவுல் கைஸை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா அந்த காணம் எப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக. இந்த இம்ரவுல் கைஸ் ஒரு நாள், இவனுக்கு கவிதை போட்டிகள் நிறைய இருந்தது. அன்னைக்கு அவனை ஜெயிக்கிறதுக்கு அன்னைக்கு ஆள் இல்லாமல் போயிட்டு, ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவனுக்கு எதிரிகள் நிறைய வந்து, ஒரு வரலாற்று செய்தி ரீதியாக ரெண்டு விதமான வரலாறு இருக்குது. ஒரு வகையின் அடிப்படையில் இவன் ஒரு வழியாக போகும்போது தனியாக ரெண்டு எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டான். இனி தப்ப இயலாதுங்கிற ஒரு நிலைமை இம்ரவுல் கைஸுக்கு ஏற்பட்டது. சாவடிக்கு போனால் நம்மளை கொன்றுவான் அப்படின்ட்டு. இவனு கொல்றதுக்கு வந்தபோது சொன்னானுவான், இந்தாப்பா நீ கொல்றதுக்கு என்னுடைய உயிர் போக போதும் கன்ஃபார்ம், என்கிட்ட ஆயுதமும் இல்லை, இப்போ நீங்கள் வாழ் வேற வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தனியாக வேற நான் மாட்டிக்கிட்டேன், இதுக்கு மேலே நான் கொல்லப்படுவது என்பது உறுதியாக ஆகிவிட்டது. ஆனாலும் கூட என் மகளுக்கு, என் பிள்ளைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு, அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு நான் ஒரு செய்தி, முக்கியமான செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த செய்தியை மட்டும் நான் உங்கள்கிட்ட எழுதி தந்துறேன், நீங்கள் கொண்டு கொடுத்த, நான் வந்து சொல்றதுக்கு நீங்கள் விட போறது இல்லை, அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். அவன் கொள்வேன் நிற்கிறான். நீங்கள் இந்த செய்தியை மட்டும் அவங்கள்ட்ட போய் இந்த ஒரு ஓலையில் நான் எழுதி தந்துடுறேன், அதை போய் நீங்கள் கொடுத்துருங்க. அவன் சொன்னான், சரி பரவாயில்ல, சாவரா கடைசி உனக்கு விருப்பம் இதாக இருக்கா, சரி எழுது. இந்த ஓலையில் எழுதுனா, வெட்டி சாய்ச்சிட்டானோ புதைச்சிட்டானோ, முடிஞ்சு போச்சு. அந்த ஓலையை கொண்டு வந்து நேராக ரெண்டு பேரும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருந்தது, அரபுகள்கிட்ட. அவங்க என்ன செய்றாங்க, நேராக கொண்டு போய் வீட்டுக்கு, இம்ரவுல் கைஸனுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பெண்கள் என்ன செய்றாங்க கேட்டால், அந்த அன்றைய காலத்தில் அந்த நெல் குத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த உலைக்கை வச்சு அந்த இதில் உரல்ல அந்த மாதிரி குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நெல் ஏதோ ஒரு பொருளை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கோதுமையை ஏதோ ஒன்று குத்திக்கிட்டு இருக்கிறாங்க, மாவு இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பயமா இருக்கு. இந்த ரெண்டு பேரும் வந்தாங்க. இந்த அம்மா, உங்கள் தந்தையை, உங்கள் வாப்பாவை நாங்கள் இடையில சந்தித்தோம், அவங்க வந்து ஏதோ ஒரு தகவல் எங்கேயோ போகிறாங்க போல இருக்கு, போகிற இடத்துக்கு போயிட்டார் அவர், போகிறார் போல ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, இந்த ஒரு எழுதியிருக்கிறாரு, ஓலையில் எழுதியிருக்கிறான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பெண்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்து அதில் என்ன இருக்குது, எப்னத்தை இம்ரா அல் கைசி இன்ன அபாக்குமா, அவ்வளோதான் இருக்கு. அந்த ஒரு கவிதை அடிப்படையில், ஒரு கவிதைன்னு சொன்னால் ரெண்டு வரி இருக்கணும், லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ஒரு கவிதை முறையில் இருக்கு. இன்னும் பைத்தா படிப்போம் நம்ம, மௌலாய சல்லி வசல்லிம் தாயி மன்னபதா, இது ஒரு வழி, அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி, இது இந்த கவிதை, இது காஃபியான்னு சொல்லுவாங்க அரபியில், இந்த முறைப்படி வருகிறது. இந்த காஃபியான ஒரு வரி தான் இருக்குது, மௌலாய சல்லி வசல்லிம் தாயி மன்னபதா மட்டும்தான் இருக்குது, அலா ஹபீபிக இல்லைங்கிற மாதிரி. இதுல ஒரு வரி மட்டும் எழுதியிருக்கிறான், இன்னொரு வரி பாக்கியாக இருக்குது. என்ன எழுதியிருக்கிறான், எப்னத்தை இம்ரால் கைசி இன்ன அபாக்குமா, இம்ரவுல் கைஸினுடைய ரெண்டு பொம்பளை பிள்ளைகளே நிச்சயமாக உங்களுடைய வாப்பா, இவ்வளவுதான் இருக்கு. பாப்பா என்ன சாப்பிட்டாரா, தூங்கினாரா, வந்தாரா, போனாரா, ஹயாத்தா மௌத்தா, ஒண்ணும் இல்லை. எப்னத்தை இம்ரால் கைசி இன்ன அபாக்குமா, இம்ரவுல் கைஸினுடைய இரண்டு பெண் மக்களே உங்கள் இருவரினுடைய தந்தை நிச்சயமாக, இவ்வளவுதான் இருக்கு. அப்ப அந்த கவிஞர்களுடைய பிள்ளைகளவா, இலக்கிய வீட்டிலேயே வளர்ந்தவங்க, அந்த பிள்ளைகள் பார்த்தாங்கன்னா, நம்ம வாப்பா ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறாங்க, ஆனா சொல்ல முடியல. வாப்பா செய்தியை சொல்ல வந்திருக்கிறாங்க, சொல்ல முடியல. என கவிதையை இடையில என்ன செஞ்சிட்டாங்க, இடைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள், இதை பூரணப்படுத்தணும். அந்த ரெண்டு பேரும் அங்க நிக்கிறாங்க, உட்காருங்க சொல்லி உட்காந்து ஏதாச்சும் குடிச்சிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க, அந்த ரெண்டு பேரும் உட்கார வச்சிருக்கு. அந்த கவிதை அதுக்கு இடையில இந்த ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, தனியா உட்காந்து அந்த கவிதையை பூரணப்படுத்தி பார்க்கறாங்க. வார்த்தைகளை போட்டு 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 அதே சியாக்கில் வரணும். ஏன்னு சொன்னா, மேலே எத்தனை ஜவர் வருதோ அத்தனை ஜவர் கீழே வரணும், மேலே எத்தனை ஜேர் வருதோ அத்தனை ஜேர். அந்த காஃபியானுடைய அடிப்படையில் அந்த மாதிரி ஹுக்கும் அந்த மாதிரி வரணும். அந்த எதுகை மூனைகள்லாம் என்ன செய்யணும், அதை பார்க்கணும், இஷ்பான்னு சொல்றது. இதையெல்லாம் பார்த்து அதை முறைப்படி செய்யணும். அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த கவிதைகளை பூரணப்படுத்துறாங்க. எப்படி பூரணப்படுத்துறான்னு பாருங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்.
எப்னத்தை இம்ரஇல் கைசி இன்ன அபாக்குமா, இது அவர் எழுதியது. குமா அப்படின்னா அந்த மா அப்படின்னு முடியணும். மான்னு முடியுது இல்லை, இன்ன அபாக்குமா அப்படின்னு முடியும் போது பைத்த அதே மான்னு முடியணும். அதுதான் முறை. நம்ம அல்லஃபுல் அலிஃப் படிக்கிறோம். எவ்வளோ அந்த அல்லஃபுல் அலிஃப் காஃபியால் ரொம்ப உச்சக்கட்டம். நம்ம செய்தினா உமர் ரலியல்லாஹு தஆலா நம்முடைய உமரப்பா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அல்லஃபுல் அலிஃப் இருக்குது, ஆச்சரியமானது. அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் அது ஒரு பாடத்திட்டமாக வைக்கப்படுகிறது. கேரளாவிலாம் பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் பாடத்திட்டங்கள் இருக்கிறது. அஸ்ஹர்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் திகைச்சு போயிருக்கிறாங்க. இதை ஒரு அரபி அல்லாதவர் எழுத முடியுமா? நம்ப முடியல அவங்களுக்கு. அவ்வளவு பெரிய அற்புதமாக சரி உமர் ரலியல்லாஹு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்ப அந்த அது காஃபியால உச்சக்கட்டமான காஃபியா. அதே மாதிரி இந்த பெண்கள் அந்த பொம்பளை பிள்ளைகள் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, எழுதி முடிச்சுட்டாங்க. எப்படி முடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. எப்னத்தை இம்ரஇல் கைசி இன்னா அபாக்குமா, இம்ரஉல் கைஸினுடைய 2 பெண் மக்களே நிச்சயமாக உங்கள் தந்தை. இப்ப அது அவர் எழுதினது. இப்ப இவங்க எழுதினா கத்தீலுன் கொல்லப்பட்டு போய்விட்டார். ஃபைனல் காத்திலைனி லதைக்குமா, அங்க குமான் வந்தது இல்லை, இங்க எடுக்கிறான் பாரு. ஃபைனல் காத்திலைனி லதைக்குமா, அந்த அவரை கொன்ற இருவரும் இப்போது உங்கள் இருவரிடத்தில். பாட்டை முடிக்கிறாங்க. எபனத்தை இம்ரஅல் கைசி இன்ன அபாக்குமா கத்தீலுன் ஃபைனல் காத்திலைனி லதைக்குமா, அந்த கொன்ற 2 பேரும் இப்போ உங்க இடத்துல உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பாட்டு கிளீன் ஆயிடுச்சு. கையில 2 பேர் கையிலையும் உலக்க இருக்குது. ஆளுக்கு ஒரு உலக்கையை தூக்கி 2 பேர் மண்டையிலும் போட்டாங்க, 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இந்த அளவிற்கு இலக்கியம் இருந்த காலம் அது வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்ப ஏன் ஐயாமுல் ஜாஹிலியா? 100 வந்ததற்கு பிறகு அந்த 100ஐ கபூல் செய்வதற்கு பேரொளி வந்திருக்கிறது. பேரொளி வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறாங்க, அல் குர்ஆன் வந்திருக்கிறது, அவர்களுடைய அற்புதமான போதனைகள் வந்திருக்கிறது, அவர்களுடைய நடைமுறைகளை நீங்க பார்த்திருக்கிறீங்க. சின்ன வயசில் இருந்து கூட ஒரு சின்ன பிழை கூட செய்யாதவங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க, உங்களாலேயே அல்லமீன் என்று அழைக்கப்பட்ட அவர்கள், உங்களுக்கிடையிலே ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு தலைமையை ஏற்பதற்கு நீங்கள் பின்தங்கியதன் காரணத்தினால் அந்த காலத்தில் உள்ள மக்கள் ஐயாமுல் ஜாஹிலியா அவங்க என்ன செஞ்சாங்க? மடமையா போயிட்டானோ, வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்று சொல்லுவதற்கு தான் ஐயாமுல் ஜாஹிலியா. ஆக இங்கே அபூ சுஃபியான் அவர்கள் என்ன செய்யறாங்க? வந்து அந்த ஒட்டகத்தினுடைய சாணத்தை கிளறி பார்க்கிறார். கிளறி பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கு? பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை இருக்குது. அந்த கொட்டையும் ஒவ்வொரு பேரிச்சம்பழமும் ஒரு வகையா இருக்கும் இல்லையா? அங்க உள்ள பழம், அங்க உள்ள பழம், இது அந்த நாட்டு சிரியா நாட்டு பழம், இது அஜ்வா, அது எப்படியே பழங்கள் இருக்குது, களிமா பழம். அப்போ மதீனா ஷெரீஃப் உள்ள கொட்டைகள் எப்படி இருக்கு? வியாபாரிகள் இவங்க பல வியாபாரங்கள் செஞ்சவங்க. அதனால இவருக்கு தெளிவா ஆஹா அந்த கொட்டையா பார்த்துட்டு இது மதீனால இருந்து ஆள் தான் வந்திருக்குது, இது மதீனாவுடைய ஒட்டகம் தான், இது மதீனால இருந்து தான் வந்திருக்குது. இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறார்? ஆகவே இந்த வழியாக நாம் சென்றால் நம்ம சிக்கிக்கிடுவோம். ஏன்னா அவங்க போயிட்டாங்க. ஆனா இவன் வந்துட்டு போனது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வழியா தான் வரப்போறாங்க. ஏன்னா 2 நாள் வரும் அந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கிறாள் வந்துட்டு இருப்பாங்க. நேராக போனாங்க. வேற வழியிலையும் இதே மாதிரி ஆபத்து இருக்குதோ என்னமோ தெரியல என்று சொல்லி, நமக்கு ஏதோ ஒரு வகையில் இப்போ ஆபத்து நம்ம நெருங்கி இருக்கு, இந்த ஆபத்தை விட்டு நம்ம தப்பணும். இதற்கு இடையில நம்ம என்ன செய்யணும்? போறதுக்குள்ள எங்கேயாவது ஒரு ஆபத்து வந்துட்டா என்ன செய்யறது? உதவிக்காக, எமர்ஜென்சிக்காக வேண்டி நம்ம ஒரு உதவியை மக்காலிருந்து நம்முடைய வீரர்களை, மக்காலிருந்து மக்களை என்ன செய்வோம்? நாம அழைப்போம், உதவிக்கு அழைப்போம். அவன் அங்கிருந்து வரட்டும், நாம அங்கிருந்து போறோம். முஸ்லீம்கள் இடையில வந்தா 2 பேரும் சேர்ந்து நசுக்கிடுவோம் என்று ஒரு திட்டத்தோடு லம்லம் என்று சொல்லக்கூடிய ஒருவனை அழைத்து நீ போய் என்ன செய்யணும்? மக்கால போய் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து உங்களுடைய, ஏன்னா மக்கால வந்து பணம் கொடுத்து அனுப்பினவங்க எல்லாரும் நிறைய இருக்கிறாங்க. இந்த வியாபாரிகள் வந்திருக்கிறாங்களே, இவங்க பணம் மட்டும் இல்லை. இந்த அரபுகள் எப்படி வியாபாரம் செய்வார்கள் என்று சொன்னால், பலரினுடைய பொருளையும் பணத்தையும் வாங்கிட்டு போவாங்க, போய் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், அவங்களுடைய பணமும் இருக்கும். இப்படிதான் நடந்தது. எனவே மக்காவில் உள்ள பெரிய பெரிய லீடர்களுடைய பொருள்கள் எல்லாம் அதில் இருக்கு. கோடி கோடியா பணம் இருக்கு, பொருள்கள் அந்த அளவுக்கு காசு குவிஞ்சு இருக்கு. பெரிய வியாபார கோத்திரத்தோடு அவங்க வர்றாங்க. இதனால மக்காவே பொருளாதாரத்தில் பின்னடைந்து விடும் என்ற நிலை ஏற்பட்டு அதையெல்லாம் அந்த லம்லமுக்கு தெளிவாக சொல்றார். அபூ சுஃபியான் சொல்றாங்க, நீ எப்படி சொல்லணுமோ அதெல்லாம் நீ போய் சொல்லு. என்ன லம்லம் இருக்கிறார் இல்லையா, ஏன் அவரை தேர்ந்தெடுத்தாரு? ஏன் அபூ சுஃபியான் அவங்க அந்த லம்லமை தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னா, லம்லம் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து இந்த பேச்சில் ரொம்ப கெட்டிக்காரன், நடிப்புலையும் கெட்டிக்காரன். அங்கிருந்து என்ன செய்ய புறப்பட்டு அவன் வேகமா குதிரையில எடுத்துக்கிட்டு வேகமா வர்றான். இதற்கு இடையிலே ஆத்திகா என்ற பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி,
சல்லல்லாஹு மாவி மதீனா ஷெரீஃபில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கனவு காண்றாங்க. எப்படி கனவு காண்றாங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய யாரோ ஒருத்தன் வந்து அபூ குபைஸ் மலையின் மீது ஏறி நின்று ஒரு பெரிய பாறாங்களை எடுத்து தூக்கி வீசுறான். அந்த பாறாங்கள் கீழே விழுந்து வெடிச்சு சிதறி மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அந்த பாறாங்கள் துண்டு துண்டு துண்டா நுழைஞ்சிருது. அந்த கனவு அவர்களுக்கு ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்தியது. ரொம்ப விவகாரமா இருந்தது. என்ன பலாய் வரப்போதோ, முசீபத்து வரப்போதோ தெரியலையே, ஏதோ ஒரு ஆபத்து வந்து மக்காவுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத மட்டும் அவங்க விளங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு தன்னுடைய சகோதரர் அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா அவங்களோட சொன்னாங்க, சகோதரரே, நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன். இந்த கனவு எனக்கு ரொம்ப திடுக்கமாக இருக்குது, வெளியில் சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு மேலே பெரிய சங்கடமும் தங்கடமும் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் நான் சொல்கிறது யோசனையாக இருக்குது. பரவாயில்லாமல் என்ன கனவு நீ என்கிட்ட சொல்லு, நான் ரகசியமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அப்பாஸ் நாயன் சொன்னாங்க. இப்படி ஒரு கனவு கண்டேன். ஒருத்த வந்து அபூ குபைஸில் மலைக்கு மேலே நின்றுக்கிட்டு மக்காவாசிகளே நீங்களெல்லாம் நாசமாக போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வீசினா அது எல்லா வீடுகளுக்கு உடைந்து சிதறி எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அது என்ன செஞ்சிருச்சு, வந்து விழுந்தது என்று சொல்லும் பொழுது அப்பாஸ் நாயன் சொன்னாங்க, நாலில்லாஹி, ஒரு பொல்லாத ஒரு கனவை தாமா நீ கண்டிருக்கிறா, ரொம்ப ஆபத்து தான் ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு முசீபத்து நம்ம நெருங்கின மாதிரி இருக்குது. நீ இது யார்ட்டையும் சொல்லிடாத. நானும் யார்ட்டையும் சொல்ல இல்லை, ரகசியமாக வச்சுக்கணும். இது வெளியில் போனான்னா இனி அவனும் பெரிய கிண்டல் கேலி பண்ணி பெரிய ஃபித்னா உண்டு பண்ணிடுவான். இது ரகசியமாக வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பெண் பண்ணி ரகசியமாக வச்சுட்டாங்க. அப்பாஸ் நாயன் வெளியில் போனாங்க. தன்னுடைய கூட்டாளி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி, இங்கே வாப்பா, ரொம்ப நெருக்கம், என் சகோதரி ஒரு கனவு கண்டிக்கிறா, என் சகோதரி ஒரு கனவு கண்டிருக்கிறா, ரொம்ப பொல்லாத கனவாக இருக்குது, ரொம்ப திடுக்கமாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரகசியமாக வைக்க வேண்டிய கனவு, அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற எனக்கு நீ வாக்கு தந்தால் நான் உன்ட்டு அதை சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. சில பேருக்கு இந்த ரகசியத்தை வைக்க வச்சு சொல்லாமல் இருந்தால் மண்டை வெடிச்சிடும் அந்த ஆக்களுக்கு. அதை மாதிரி அப்பாஸ் நான் போய் என்ன செஞ்சிட்டா, அவன்கிட்ட போய் சொல்லியாச்சு. சொன்ன உடனே, ஆமாம் இது ரொம்ப பொல்லாத ஒரு கனவு தான், யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ரொம்ப ரகசியமாக வச்சுக்க, நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க, நானும் யார்ட்டையும் சொல்கிறது இல்லை அப்படின்னு போய் அவர் நேரம் வாப்பாட சொன்னார். வாப்பா அந்த ஆள், அந்த நண்பர் போய் சொன்னார், நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. என்னடா, இப்படி ஒரு கனவை ஆத்திகா கண்டிருக்கிறாங்க, என்னுடைய நண்பர் அப்பாஸ் சொன்னாங்க, ஆனால் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வாப்பா வாச்சே, ஊரில் உள்ள லீடரும் ஒன்றா, ஊர் தலைவர்களில் ஒரு ஆள், அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் யார்ட்டையும் சொன்னா. ஆமாம் இது பொல்லாத கனவாலப்பா இருக்குது, ஒரு பெரிய ஃபித்னா வந்துடும் போல இருக்கேன், இது யார்ட்டையும் இப்போ சொல்லிடாத, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி, ஏன்டா என்கிட்ட சொன்னா, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, ரகசியமாக வச்சுக்கிடன்னு சொல்லி அவர் தன் நண்பர்கிட்ட போய் சொன்னார். இப்படி அபூ ஜஹல் வரைக்கும் போயிடுச்சு. ஊரா பேச்சு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை சீக்கிரமாக மக்களுக்கு போய் சேரணும்னு சொன்னால் யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிடணும், அவ்வளோதான். மக்கள்கிட்ட போய் இந்த செய்திகள் ரீச் ஆகணும்னு சொன்னால் யார்ட்டையும் சொல்லாத, ரொம்ப சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லணும். சும்மா சொல்லணும்னு வைங்க, அப்போ எப்படியா அப்படின்னு அவன் போயிடுவான். இது முக்கியமான விஷயம், ரகசியமாக வச்சுக்கோன்னு சொல்லாதான் அது உடையும். அப்போ தான் அது அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லணும். அது வரைக்கும் அவனுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. நம்ம சாதாரண எத்தனை விஷயங்களை பேசணும், எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறோமா? இல்லை, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ரகசியமாக வச்சுக்கோன்னு சொல்லி பாருங்க, ஷைத்தான் இருக்க விட மாட்டான். அது எப்படியாவது உடைச்சு அடுத்தவங்க சொல்ல வச்சிருவான். அது நப்சும் அப்படி தான். இது வேகமாக இந்த தகவல் போயிடும். இனி எல்லாம் போனதும் இது செய்தி ஊர் பூரா போயிடுச்சு. அப்பாஸ் நாயகம் காபாவை தவாஃப் செய்கிறதுக்கு வர்றா. அப்போ அபூ ஜஹல் தன்னுடைய கூட்டாளிகளோட உட்காந்துக்கிறான். ஆமாம், அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தில் ஆம்பளை நபி தான் வந்தாங்கன்னு பார்த்தோம், இப்போ பொம்பளை நபியும் வந்துட்டாவாமே என்று கிண்டல் ஆரம்பிக்கிறான். ஆம்பளை நபி தான் வந்தாங்கன்னு பார்த்தோம், மறைமுகமான செய்திகள்லாம் சொல்கிறான்னு சொன்னாங்க, வானத்திலிருந்து செய்திகளை சொல்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு பொம்பளையும் நபி வந்துக்கிறாளாமே, இனி அவ என்ன ஃபித்னாவை கிளப்ப போறாவ தெரியலேன்னு சொல்லி கிண்டலும் கேலியும் அப்படின்ன உடனே, ஆஹா இந்த செய்தி இவனுக்கு வேற கிடச்சி போச்சா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் நாயகம் அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். இதுக்கிடையில இப்படி காபத்துள்ளால இப்படி ஒரு இழிவான நிலை நடந்தது. அப்பாஸ் நாயகத்தை கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி குத்தலாக அபூ ஜஹலும் மற்றவர்களும் பேசினார்கள் என்ற தகவல் கிடைத்து பெண்கள்லாம் வீட்டில், அவங்களோட குடும்பத்தில் பெண்கள்லாம் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்பாஸ் நாயகம் வரட்டும் எதிர்பார்த்து வர்றாங்க. என்ன நடந்தது ஆரம்பிச்சப்பில், என்ன அபூ ஜஹல் உங்களை இப்படி பேசினானாமே, இப்படி சொன்னானாமே, வாயை பொத்திட்டு சும்மா வந்திருக்கிறிய, உங்களுக்கு 2 வார்த்தை பேச தெரியாதா, அல்லது அடிக்க தெரியாதா, உங்களுக்கு வீரம் இல்லையா, தைரியம் இல்லையா, ஆற்றல் இல்லையா, நம்ம குடும்பத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான், நீங்கள் எப்படி வாயை பொத்திட்டு இருக்கணும்னு பொம்பளை சொல்ல 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 அப்பாஸ் நாயகத்துக்கு உடம்புல சூடு ஏறுது, ரத்தம் கொதிக்குது. இப்போ தான் கொதிக்குது. சில பேருக்கு வீட்டுக்கு வந்தால் பொண்டாடி சொல்லும் போது தான் நிறைய வேகம் வரும். அது வரைக்கும் ரோஷம் இல்லாமல் போகிறதுலாம் நிறைய இருக்க தான் செய்யுது.
நேராக உடனே ஆஹா இது சரி வராதுன்னு சொன்னோடனே கோபம் வந்து திருப்பி நேராக ஹரமுக்கு வார, ஹரம் ஷெரீஃபுக்கு வர, காபத்துல்லாக்கு வந்தான். அவன் கெட்டிக்காரன், அபூஜஹில் இருக்கிறானே, அவன் எவ்வளோ பெரிய கில்லாடி. வர்ற வரத்தை பார்க்கும்போது ஆஹா இவர் வில்லங்கத்தோடு வர்றாரு, இந்த இடத்த விட்டு நாம கவனம்னு அவன் இன்சல்ல நேசாக நழுவி போயிட்டான். அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். இன்னும் பிரச்சனையை தீர்க்கிறது. மறுநாள் காலையில் திடீரென்று ஒரு சப்தம் கேட்குது. யா சபாஹா, மக்களே, குறைஷிகளே வாருங்கள், ஆபத்து வந்து விட்டது, ஆபத்து வந்து விட்டது. சத்தம் கேட்டு எல்லாரும் திரண்டு ஓடி வர்றாங்க. பார்த்தா ஒருத்தன் வந்து நிற்கிறான். அந்த லம்லம் தான் அவன். அபூ குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நிற்கிறான். எப்படி நிற்கிறான்னு கேட்டால் தன்னுடைய சட்டையெல்லாம் அப்படி கிழிச்சிட்டு, காசு நிறைய கொடுத்துருக்குறாங்க அபூ சுஃபியான், எப்படி நீ அதை பயங்கரமாக சொல்லி மக்கள் மத்தியிலே உணர்ச்சியையும் கிளர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்த முடியுமோ அப்படி பேசணும். ஏன்னா அதுக்கு தகுந்தவர் ஆள். அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு முடியெல்லாம் பரட்டையாக வச்சு கீழே இப்படி குலைச்சி விட்டுட்டு தன்னுடைய ஒட்டகத்தினுடைய மூக்கை வேற அறுத்து விட்டுட்டான். அப்படி ரத்தம் சொட்டுது ஒட்டகத்தில், குதிரையில். ஒட்டகம் அல்ல, குதிரை. குதிரையினுடைய மூக்க வேற அறுத்து அதனுடைய ரத்தம் சொட்டி கொண்டு இருக்குது, கொட்டி கொண்டு இருக்கிறது. இவன் என்ன செய்கிறான்னு சொன்னா அந்த ஒட்டகத்துக்கு தலைகீழா இருக்கிறான், முகத்தை அதுக்கு பின்னால பார்க்க வச்சுட்டு. அது பயங்கரத்தை காட்டுறதுக்கு அந்த நாட்டில் அது ஒரு வழக்கம், தலைகீழா இருக்கிறது. இவன் ஒட்டகத்தை இப்படில பிடிச்சிட்டு போனோம் குதிரையை, குதிரையினுடைய தலைப்பாக அங்க இருக்குது, இவன் இந்த பின்பக்கமா அப்படி பார்த்துட்டு நிற்கிறான். இதை பார்த்த உடனே மக்களை அரண்டுட்டாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அங்க என்ன நடக்க தெரியுமா, உங்களுடைய பொருள்கள் எல்லாம் பறி போக போகிறது, நீங்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வியர்வையை இரத்தத்தை சிந்தி உழைத்த பொருள்கள் எல்லாம் அழிந்து நாசமாக போகிறது என்று பேசுறான். பேச பேச என்ன நடக்குதுப்பா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய கூட்டத்தார்களும் உங்களுடைய பொருள்களை கொள்ளையடிப்பதற்கு தயாராயிட்டாங்க, எல்லாம் சுற்றி வர ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க, வர முடியாம அபூ சுஃபியானும் மற்றவர்களும் திகைத்து போய் நிற்கிறாங்க என்று பேச பேச கொதிக்க ஆரம்பிச்சது. அங்கனையே கூட்டம் போட ஆரம்பிச்சாங்க. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், நாளைக்கே படை புறப்பட்டு போக வேண்டும் என்று ரொம்ப வேகமா அப்படியே உஜாராகிறாங்க. இப்படி உஜாராய் கடைசியில் ஒரு பெரிய குழு, நான் வர்றேன், நீ வர்றேன், நான் அதுக்கு பணத்தை தர்றேன், நீ இதுக்கு பணத்தை தர்றேன், இப்படி நான் 1000 திர்ஹத்தை தர்றேன், நீ 2000 என்று இப்ப கடன்னு காசு நிறைய செய்கிறது, ஆயுதங்களும் நிறைய சேர்கிறது, வாகனங்களும் நிறைய சேர்கிறது, ஆட்களும் நிறைய சேர்ந்துட்டாங்க. பெரும் படம் அவங்களே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு திரட்டிட்டான். திரட்டி புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கிறது. சில காலங்களுக்கு முன்பாக சையதுனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, அவங்க வந்து மதீனா ஷரீஃபை சேர்ந்தவங்க. பல சஅதுகள் இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னால் அது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா, அவங்க அந்த உளவாளிகளுக்கு தலைவராக போட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, இவங்க ஏற்கனவே லீடர்ஷிப்பில் இருந்தவங்க அது மதீனா ஷரீஃபில், ரொம்ப பெரிய திறமையான ஆள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. இன்னொன்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, அவங்கள பற்றி சொன்னோம், அவங்க மக்காவாசி. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு வருவாங்க. மக்காவிற்கு வந்தா உமையாவினுடைய வீட்டில் தங்குவாங்க. உமையாவினுடைய வீட்டில் அது உமையாவுடைய வீட்டில் தங்கவுடைய வழக்கம். உமையா மதீனாவுக்கு போனா சஅத் ரலியல்லாஹு, ரெண்டு பேருக்கும் இடையில அந்த கொடுக்கல் வாங்கல், வியாபார நட்பு, வியாபார தோழமைகள் இருந்தது. இவங்க மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போனதுக்கு பிறகு வந்து இஸ்லாம் என்ன சொல்லி தந்ததோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, தவாஃப் செய்யறாங்க. இதை பார்த்துட்டு அபூ ஜஹல் சொன்னா, என்ன மதீனாவை சேர்ந்த ஒரு விவசாயி இவ்வளவு தைரியமாக பகிரங்கமாக நம்ம ஊர்ல வந்து நமக்கு மாற்றமான முறையிலே வணக்கம் செய்வதா, என்ன இது, இது யாருக்கு எப்படி செய்யறான் அப்படின்லாம் பேசும் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வேகமான ஆளு, இந்த சும்மா இந்த கத்திர விளையாட்டுலாம் வச்சுக்கிடாத, எங்கிட்ட இந்த கத்திர விளையாட்டுலாம் வச்சிடக்கூடாது, நீ உன்னோட அடக்கி வாசிச்சிக்க, நீ போறதா இருந்தா என் ஊரை தாண்டி தான் நீ போக வேண்டியிருக்கும், அதெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு பேசணும், நீ வியாபாரத்துக்கு சிரியாவுக்கு போறதா என் பகுதியை தாண்டி தான் போகணும், எனக்கு கீழே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, நானே ஒரு பெரிய லீடரு, அதையும் தெரிஞ்சுக்க, நீங்க லீடர் இருக்க மாதிரி அங்க நான் லீடரு, தொலைச்சு போடுவோம் தொலைச்சு என்று அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்கு பேச்சு முற்றும் பொழுது உமையா சொன்னா, சாது நீங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க, சத்தத்தை கூட்டி பேசாதீங்க, அவர் எங்க ஊருடைய லீடர் இல்லையா, அவரை சத்தத்தை, ஏன்னா அவங்க வீட்டில் தங்கி இருக்கிறாங்க, சத்தத்துக்கு அவங்களோட லீடருக்கு மேல நீங்க சத்தம் போடக்கூடாது அப்படின்னு. அப்படியா உமையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்றேன், அவர்கள் உன்னை கொல்லுவார்கள், நீ கொல்லப்படுவா என்று அவர்கள் ஏற்கனவே எனக்கு அறிவிச்சிட்டாங்க. உமையா வீட்டில் நீ தங்க போற, ஆமா அவன் சீக்கிரம் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே திகைச்சிட்டார். அப்போ அதோட முடிஞ்சது, சாதனை போயிட்டாங்க. இது ஒரு டைமில் நடந்தது.
உமையா வந்து வீட்டில் சொல்கிறான், இந்த மதீனா தோழர் என்ன சொன்னார் தெரியுமா? தன்னுடைய மனைவிட்ட கேட்குறான். சொல்கிறான், என்ன சொன்னார்? முஹம்மதும் அவருடைய தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கொல்லுவார்களாம், சீக்கிரம் வெகு சீக்கிரத்தில் கொல்லுவார்கள் என்று சொன்னாராம். இதை பற்றி நீ என்ன நினைக்கிறா என்று தன்னுடைய மனைவிட்ட கேட்குறார் உமையா. இப்போ உமையா மனைவி சொல்கிறா, கணவரே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எந்த ஒன்றும் பொய்யானது இல்லை. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கும் அதுதான் படுது, எனக்கும் பயமாக இருக்குது. நான் சீக்கிரம் கொல்லப்பட்டு போயிடுவேங்கிற அந்த பயம் எனக்கும் வந்துருச்சு. அவங்க சொல்லியிருந்தா, ஏன்னா என்னுடைய நண்பர் பொய் சொல்ல வரக்கூடியவனும் அல்ல, அவரும் உண்மை சொல்லக்கூடியவர் தான். அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களே ஆனால் நான் கொல்லப்பட்டு போவது உண்மை. இது எப்போ நடக்க போதோ தெரியலையே என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த யுத்தமும் சேர்ந்தது. இப்போ எல்லாரும் புறப்பட்டு போகும் பொழுது உமையாவும் புறப்பட்டு போகிறான். அப்போ பொஞ்சாதி சொல்கிறா தன்னுடைய கணவரை பார்த்து, உங்களுக்கு யாவும் இல்லையா? மதீனா தோழர், உங்களுடைய மதீனா தோழர் சஅது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதாக உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா என்று கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இது பொல்லாத ஒரு நேரம் தான் எனக்கு தெரியும். ஆனாலும் மக்காவினுடைய லீடர்களில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். நான் புறப்பட்டு போகாமல் இருந்தால் மற்றவங்க என்ன செய்வாங்க? தப்பாக நினைப்பாங்க, கிண்டல் பேசுவாங்க. புறப்பட்டு போகாமல் இருக்க முடியாது. நான் லீடர்ஷிப்பில் இருக்கிறேன், இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன், வசதியோடையும் இருக்கிறேன், எல்லாம் என்கிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் நான் புறப்பட்டு போகவில்லை என்றால் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க என்ன? அப்போ அது வந்து ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. நான் புறப்பட்டு போகிறேன், ஆனால் போகும்போது அப்படியே போக்கு காட்டி போய் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் நைஸாக என்ன செய்வேன்? இன்ஸ்டால் அப்படி விலைக்கு நான் வந்துடுவேன். அதுக்கு அந்த வழியெல்லாம் எனக்கு தெரியும், நீ பயப்படாத, நான் வந்துடுவேன். நான் அங்கே போர்க்களத்துக்கு போய் நிற்க போகிறதில்லை, அங்கே மதீனாவை நெருங்க போகிறதும் இல்லை. போகிற வழியில் கொஞ்சம் தூரம் போவேன், ராத்திரி நேரத்தில் நைஸாக என்ன செஞ்சிடறேன், எனக்கு கொஞ்சம் வயிற்று வலிக்குது அப்படிக்குது, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டான், அவன் போனான். ஆனால் திரும்பி வர முடியலை சகோதரர்களே. அவனுடைய மூத்து அங்கே இழுத்துட்டு வந்துருச்சு அவனை. அவனும் அந்த என்ன செய்தான், அந்த யுத்த களத்திலே கொல்லப்பட்டு போனான். அதெல்லாம் நீண்ட வரலாறுகள். இப்படியெல்லாம் இந்த பத்ரு களம் நடப்பதற்கு முன்பாக பல நிகழ்வுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பல நிகழ்ச்சிகள் அங்கே மக்காவிலே நடந்தது. சர்ஹே, இதற்கு இடையிலே இவர்கள் புறப்பட்டு அடுத்த நாள் பொழுது ஒரு பெரும் படையோடு அபூ ஜஹில், உத்பா, ஷைபா என்று பெரும் படைகள் போகுது. அபூலஹப் வரல. அபூலஹப் வரலன்னு சொன்னால் அபூலஹபினுடைய உடம்பு பெரிய உடம்பு, போக இயலாது. ஆனால் அவன் நிறைய காசுகள் இருந்தது, காசை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அவனோட அடிமைகள் இருந்து அடிமைகள் அனுப்பி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஆளை அனுப்பியிருக்கிறான். அவனால் வர முடியல, யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாது, எல்லாருக்கும் தெரியும், உடம்பு பெரிய உடம்பு. இப்படி புறப்பட்டு அவன் வேற வகையில் அவர் இறந்தார். அவர் இறப்பெல்லாம் எப்படி இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணள்ளி போட்டவர் அல்லவா? ஆகவே அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதெல்லாம் குர்ஆனும் சொல்லி காட்டும், ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும், வரலாறும் சொல்லி காட்டும். சரி, ஆக இவர்கள் எல்லாம் புறப்பட்டு வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரும் படையோடு வர்ற செய்தி மதீனா ஷரீஃபுக்கு இந்த தகவல் எட்டுகிறது. மதீனா ஷரீஃபுக்கு என்ன செய்யுது, இந்த தகவல் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் வந்ததும் இப்போ இதுக்கு இடையில இப்போ ரெண்டு கூட்டம். இப்போ இவங்கள வியாபாரிகளை நம்ம தாப்புறதை பிடிக்கிறதா அல்லது இந்த எதிரிகளை எதிர்நோக்குவதா? மக்காவிலிருந்து வரக்கூடிய இப்போ ரெண்டு இருக்குல்ல, எதை அல்லாஹ் ரெண்டுல ஒன்று தான் தர்றதா சொல்லியிருக்கிறான். இது யஇதுக்குமுல்லாஹு இஹத தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், ரெண்டில் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். எனவே இதில் எது நமக்கு கிடைக்க போகிறது? சரி, எது ரெண்டுக்கு நம்ம தயாராக இருக்கணும் என்று சஹாபிகளை அழைக்கிறாங்க, அழைச்சு சொல்றாங்க. இதுக்கடையில் தகவல் வருது, அபு சுஃபியான் அவர்களோடு சென்ற அந்த வியாபார குழு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடற்கரை ஓரமாக எப்படி தூரமாக சென்று சுற்றி போனாலும் பரவாயில்லை, நம்முடைய பொருளை பாதுகாக்கணும்னு சொல்லி புறப்பட்டு வேற பக்கமாக போய் அவங்க முஸ்லீம்களினுடைய கண்களில் படாமல் வேற பக்கமாக போய் தப்பிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன எதிர்பார்த்து சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, இந்த கிணற்று வழியாகத்தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னால வந்த இவர்கள் இங்கே முஸ்லீம்களினுடைய உளவாளிகளினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வேற பக்கமாக போயிட்டாங்க, தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதற்கிடையில் அங்கிருந்து அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. பாதி தூரம் வரும்பொழுது இந்த தகவல் கிடைக்கிறது, இவங்க தப்பிட்டாங்க, நம்ம பொருள்களுக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு வரும்பொழுது ஒருவேளை திரும்பிக்கலாம் இல்லையா இந்த மக்காவாசிகள்? திரும்ப இல்லை. அவங்க சொன்னாங்க, புறப்பட்டு வந்தாச்சு, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, போகிறதோட போம். இந்த அங்கே மதீனாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 200-300 பேர் இருப்பாங்களா? அவ்வளோதான் வரப்போகுது. நாம் எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 1000க்கு மேலே இருக்கிறோம். ரெண்டாவது, அவர்கள் எல்லாம் விவசாயிகள், மதீனாவில் இருக்கக்கூடியவர்களாம் விவசாயிகள், யுத்தம் நடத்தியவர்களுக்கு பழக்கம் இல்லை. இங்கிருந்து போனவங்க வேண்டாம் என்ன செய்யலாம், இங்கிருந்து மக்காலிந்து போயிருக்கிறாங்களே முஹாஜிர்கள், அவங்க வேண்டாம் சண்டை பிடிக்கலாம். அவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 40-50 பேர் தான் இருக்க போகிறாங்க, மீதி எல்லாம் அவங்க தானே.
அவங்களால சண்டை பிடிக்க தெரியாது, சண்டையை யுத்தம் நடத்திய பழக்கம் இல்லை, யுத்த தந்திரங்கள் இல்லை, எதுவும் இல்லை. லேசாக அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடலாம், மதீனாவையே கைப்பற்றிட்டு வந்துடலாம். மதீனாவை என்ன செய்யலாம்? கைப்பற்றி கொண்டு விடலாம், சின்னாபின்னமாக ஆக்கி விடலாம். புறப்பட்டு வாருங்கள், முன் வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் போன்னு சொல்லி ஒருத்தன் பேச எல்லாருக்கும் உச்சார் வந்துட்டு, ஆகா நம்ம நிறைய பொருள்களையும் பணத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பேரிச்சம்பரம் தோட்டம் கிட்ட எல்லாத்தையும் அடிச்சிடலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இங்கே என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் என்ன எழுதி வச்சிருக்கிறான். புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன செய்கிறாங்க? இந்த செய்தி கேள்விப்பட்டு சொல்கிறாங்க, இந்த வியாபார குழு தப்பிவிட்ட தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அறிவிக்கிறாங்க. நீங்கள் நினச்சிங்க அந்த வியாபார குழு உங்களுக்கு கிடைக்கிண்டு, வியாபார குழு கிடைக்க இல்லை, அது தப்பிடுச்சு. அல்லாஹ் இன்னொன்றே உங்களுக்கு தருவான். இதற்கு இடையில் அது இன்னொன்று, இந்த ஒரு படை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, நம்மை அழிப்பதற்காக, நம்மை எதிர்ப்பதற்காக ஒரு படை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதோடு நாம் யுத்தம் நடத்த வேண்டிய உத்தரவும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு உத்தரவு தந்திருக்கிறான், அவங்களோட யுத்தம் புரியுங்க என்று சொல்லியிருக்கிறான். இப்போ உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சஹாபிகள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, மக்காவாசிகள் இருக்கிறாங்க, மதீனாவாசிகளும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்கள் அபிப்பிராயம் என்ன? என்ன அபிப்பிராயம் சொல்கிறீங்க? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எப்படின்னு இவங்க சொல்லும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? மதீனாவாசிகளை பார்த்தே சொல்கிறாங்க. மதீனா உங்கள் அபிப்பிராயம் என்ன, உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு மதீனாவாசிகளை பார்த்தே சொல்கிறாங்க. ஏன்னா மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வீடு, தோட்டம், உறவு, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மதீனாவாசிகள் அப்படி அல்லவே. அவர்களுடைய ஊரில் நாம் தஞ்சம் புகுந்திருக்கிறோம், மக்காவாசிகள் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. அவங்க உணவு தர்றாங்க, அவங்க தர்ற சாப்பாடு, அவங்க தர்ற உணவு, தங்களுடைய சொத்தை பிரித்து கொடுத்துருக்கிறாங்க, வீட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க, வாழ்வையை பிரித்து கொடுத்துருக்கிறாங்க, இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இதற்கு மேலே யுத்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டியது இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு திருப்பி 3 தடவை கேட்டதும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் திரும்ப திரும்ப எங்களையே பார்த்து கேட்குறீங்களே நாயகமே, நீங்கள் எங்களையா கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. மதீனாவாசிகளையா நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் அபிப்பிராயம் என்ன, உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று எங்களை நீங்கள் கேட்குறது எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்களை பார்த்தே கேட்பது போன்று இருக்கிறது. மதீனாவாசிகளாகிய அன்சாரிகளாகிய எங்களை பார்த்தா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆம் நான் உங்களை பார்த்து தான் கேட்குறேன் அப்படின்னா. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே துடிச்சிட்டாங்க. நாயகமே, ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்லி தந்தது தான் அல்லாஹு தாலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களினுடைய தோழர்களையும் ஃபிரௌனோடு யுத்தம் நடத்துங்கள் என்று சொன்னபோது ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னானோ? நீங்களும் அல்லாஹ் ஃபகாத்திலா, யார்? மூசா நபியும் அல்லாஹ், நீங்கள் 2 பேரும் போய் சண்டை பிடிங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தோடு நாங்கள் சண்டை பிடி சாவா? எங்களுக்கு ஏழாத வாப்பா, நாங்கள் இன்னும் ஹாவனாக்கா நாங்கள் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பனு இஸ்ராயல்கள் சொன்னாங்க. அதை போலவா நாங்கள் சொல்ல போகிறோம்? இல்லை நாயகமே, ஒருபோதும் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். எங்களை பிரயாணம், நாங்கள் நடுக்கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை பார்த்து எந்த காரணமும் இல்லாமல் குதியுங்கள் என்று சொன்னால் ஏன் என்று கேட்க மாட்டோம் நாயகமே, குதிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. குதிங்கன்னு சொன்னா ஏன் நாயகமே எங்களை குதிக்க சொல்றீங்க, எதுக்கு அப்படிலாம் கேட்க மாட்டோம், குதிப்போம், அதுதான் நாங்கள் சொன்னோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷமாகி சொன்னாங்க. நிறைய அன்சாரிகளை பற்றி சொன்னாங்க. லவ் சலக்கன்னாசு, மக்கள் ஒரு வழியிலே நடந்து செல்கிறார்கள். உலகத்தில் உள்ள மக்கள்லாம் ஒரு பகுதியில் போறாங்க, கோடான கோடி மக்கள் போறாங்க. ஃபி வாதின், ஒரு பகுதி நடந்து சொல்றாங்க. லவ் சலக்கல் அன்சாரு ஃபி உக்ரா ஃபி வாதின் உக்ரா, இன்னொரு பழியில அன்சாரிகள் மட்டும் நடந்து சென்றால் நான் அன்சாரிகளுடைய வழியில தான் நடந்து செல்வேண்டாங்க. லவ்லல் ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரத் இருக்கு பாருங்க, மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு வர்றது இருக்குது, அது ஒரு பெரிய இபாதத். எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு வணக்கம், பெரிய ஒரு தியாகம், வரலாற்று திருப்பம். இந்த ஹிஜ்ரத் மாத்திரம் இல்லை என்றால் லகுந்து மினல் அன்சார், நானும் மதீனாவில் தான் பிறந்திருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு. நானும் மதீனாவாசி தான், நான் மக்காவாசி அல்ல, நான் மதீனாவாசியாக இருப்பேன் என்று மதீனாவாசிகளை சொன்னாங்க. ஹுப்புல் அன்சார், மதீனாவாசிகளை நீங்கள் நேசிப்பது மினல் ஈமான், ஈமானில் உட்பட்டது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு. தொடர்ந்து நிறைய சொல்றாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே மனசை சந்தோஷப்படுத்தினாங்க. கண்மணி நாயகத்தினுடைய மனசை சந்தோஷப்படுத்துவது, அதை நிறைவுபடுத்துவதே தங்களுடைய முழு நோக்கமாக கொண்டிருந்தாங்க அன்சாரிகள். ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய வரலாற்றில் ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதே சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் இவர்களுக்கும் இந்த பனு குறைதான் இருக்கிறானோ யூதர்கள்,
இந்த அவங்களுக்கு இடையில நல்ல கனெக்ஷன் இருந்தது, நல்ல தொடர்பு. இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே நல்ல தொடர்பு இருந்தது. இப்போ அந்த தொடர்பு இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் அவர்களுக்கு இடையில இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த பனு குறைலாக்கள் துரோகமான செயலை செய்த போது இனி அவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க. இவங்களை என்ன செய்யணும், இவங்களை என்ன செய்யறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்ட வேண்டிதான், வெட்டி வீசிரும் அப்படின்னாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, இல்லை நாயகமே, அவங்கள்ட்ட ஒரு நஷ்ட ஈடு அவனுக்கு செஞ்ச துரோகம் லேசான துரோகம் இல்லை. கொஞ்சம் அசந்திருந்தா நம்ம இந்த அஹ்ஸாப் பெரும் படைகள் நம்மை நாசப்படுத்தி இருக்கும். அப்படி நம்மளை துரோகத்தினுடைய எல்லைக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. அவ்வளவு பொல்லாத வேலைகள் செஞ்சாலும் இந்த பனு குறைலாக், அந்த வரலாறு தனியாக பேசப்பட்டால் அது எவ்வளவு பொல்லாதுங்கிறது தெரியும். அவ்வளவு கொடுமையான வேலைகளை செய்தார்கள், நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். அப்படி துரோகத்தன்மை செய்ததின் காரணத்தினால் இவர்களுடைய அதெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு சிக்கிக்கிட்டானோ சிக்கி கொண்டு வந்து நிறுத்தாச்சு. எல்லா ஆண்களையும் கைது செய்ய நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன செய்யணும்? அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, இல்லை நாயகமே, ஒரு நஷ்ட ஈடு வாங்கிட்டு இவனும் என்ன செஞ்சிடும், ஆளை ஊரை கடத்தி நாடு கடத்திடும் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்கள் அபிப்பிராயம் என்ன? நாடு கடத்துறது நஷ்ட ஈடு எல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கனே வெட்டி புதைச்சிட வேண்டியதான் எல்லாத்தையும். இவன் செஞ்ச வேலை அந்த மாதிரி இருக்குது. இப்படி ஆளுக்கு ஆளு ஒரு விதம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிப்பிராயம் கேட்குறாங்க. அபிப்பிராயம் கேட்கும் பொழுது எல்லாரும் அபிப்பிராயம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிட்டா அதுக்கப்புறம் அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. அவங்க ஒரு செய்தியை சொல்லிட்டா அதான் ரிசல்ட், அதான் முடிவு. அதற்கு பிறகு சொல்லக்கூடாது. அவங்க சொல்றதுக்கு முன்னால கேட்டான்னு சொல்லுவாங்க. சஹாபிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, அவங்க நான் தெரியாம செஞ்சுட்டான், அப்படி செஞ்சுட்டான், இப்படி செஞ்சுட்டான், அந்த யூதர்கள் ரொம்ப கெஞ்சினானோ, எல்லாம் நடிப்பு. அப்போ அவங்க சொன்னாங்க, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத், இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தீர்ப்பு செய்யறதுக்கு நான் நீதிபதியாக ஆக்க விரும்புகிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் சொல்றாங்க. சிலதான் சொல்றாங்க, சஅத் என்ன தீர்ப்பு செய்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அது யூதர்களை பார்த்து கேட்குறாங்க. பனு குறைதா அவனு பார்த்தா ரொம்ப நல்லதாக போச்சு. அபூபக்கர் இப்படி சொன்னாங்க, சஅத் நம்மளோட கனெக்ஷனாக இருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு நம்மளோட ஆரம்ப காலத்தில் அவங்களோட வாப்பாவும் நம்முடைய குடும்பத்தோட தொடர்பு, இந்த பனு குறைலா கோத்திரத்தோட தொடர்பு உடையவர்களாக இருக்கிறாங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லா வகையிலும் அவங்க கெட்டிக்காரங்க, நம்மளோட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. பரவா அல்ஹம்துலில்லாஹ், சரியான ஒரு தீர்ப்பு வந்து அவங்க செஞ்சால் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறோம், அருமையான ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க எவ்வளோ அழகாக தேர்ந்தெடுத்துனாங்க. ஓகே, உங்களுக்கு ஓகே தானே, சரி. சஅதுக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த அகல் யுத்தத்தில் காயம்பட்டு போன சஹாபியில் ஒரே ஆள் அவ தான். அவங்க மதீனா ஷெரீஃபில் அங்கே அவங்களுடைய தனி வரலாறு, ரொம்ப அற்புதமான வரலாறு. அவங்க நடக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, நெஞ்சில் காயம்பட்டு பெரிய கட்டியாக இருக்குது. அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்கள தூக்கிட்டு வரப்படுது. அவங்க தூக்கிட்டு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கோத்திரத்தை சார்ந்த, அவங்க லீடர் இல்லையா, அந்த கோத்திரத்தை சார்ந்த எத்தனையோ சஹாபிகள் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு அங்கே வரும்போது சொல்கிறாங்க, என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அட, உங்கள் லீடர் வர்றாங்க, கூமூலி செய்யதிக்கும், உங்கள் தலைவருக்கு எழுந்து நில்லுங்க, உங்கள் தலைவருக்கு எழுந்து நில்லுங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் லீடர் வர்றாங்க. சஹாபிகள்லாம் எழும்பி நின்றாங்க. சஹாபிகள் அப்படி எழும்பி நிற்கிறாங்க. சஅத் உட்காருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சாங்க, ரொம்ப கண்ணியப்படுத்தி. நாயகமே, என்ன அழைச்சிங்களா? ரொம்ப முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அந்த நோயிலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க, அது வேறு செய்தி. அவ்வளோ பெரிய முடியாத நிலையில் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வரும்பொழுது நாயகமே உட்கார வச்சாங்க. இல்லை நாயகமே, நான் நிற்கிறேன், நீங்கள் உட்காரணும், உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. உட்கார வைத்து கண்ணியப்படுத்தி சொன்னாங்க, இப்படி இப்படி நடந்திருக்கு, எல்லாம் உங்களுக்கு செய்தி தெரியும். இப்போ நான் உங்களை இந்த விஷயத்தில் தீர்மானிப்பதற்கு ஜட்ஜாக நீங்கள் செய்யக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்வதாக நான் முடிவு செய்திருக்கிறேன். நாயகமே, நான் செய்து நீங்களே இப்படி தான், இதான் அல்லாஹ் விரும்பி இருக்கிறான், நீங்கள் முடிவு செய்யுங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவ்வளவு பெரிய ஹிதமத்துகளையும் தியாகங்களையும் செய்த அற்புதமான ஒரு தியாகி, அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் என்ன செய்யுங்க, முடிவு செய்யுங்க, என்ன முடிவு செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. பனு குறைலாக்களும் ஏற்றுக்கிறாங்க. இதான் முடிவு, அல்லாஹ்வுடைய விருப்பம் இதுதான், நீங்கள் முடிவு செய்யுங்கன்னாங்க. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சொன்னாங்க, இவர்களுடைய பெண்கள் எல்லாம் கைது செய்யப்பட வேண்டும். சரி, ஆண்கள் அத்தனை பேருடைய தலையும் வெட்டி வீச வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு செய்யறாங்க. நினைச்சே பார்க்கல பனு குறைலாக்கள், சின்ன சாது நீங்களா இப்படி தீர்ப்பு, இதுதான் தீர்ப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ஃபௌக ஸமா, வானத்திற்கு மேல் இப்படித்தான் தீர்ப்பை எழுதி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் தீர்ப்பு எடுக்க. இந்த சஅதுடைய தீர்ப்பு ஏற்கனவே அல்லாஹ் செய்த தீர்ப்பு என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இவங்க மூலமாக வெளிப்படுத்தட்டும்.
அதுல பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டணும் இவனை கொல்லணும்னு அவங்க தீர்ப்பு செய்யல பாருங்க. அதான் அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க நான் ஏற்படுத்துறேன், இவருடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அவங்க எதிரிகள்கிட்டயே கேட்கிறாங்க. இதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ராஜதந்திரி தந்திரி அரசியல் பெரிய தந்திரின்னு இன்னைக்கு யாரையெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான அரசியலும் ஞானமும் உள்ள இந்த உலகத்துல யாரையும் காட்ட முடியுமா? என்ன செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கேட்கிறாங்க, யாருக்கு தீர்ப்பளிக்கப்பட வேண்டுமோ அவர்களையே முன்னிறுத்தி நான் சஅத் இப்னு முஆதை ஜட்ஜாக நியமிக்கிறேன், உங்களுக்கு ஒப்பந்தமா அப்படின்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு டபுள் ஓகேங்கிறான். என்ன ஆச்சு? எப்படி தீர்ப்பு வந்திருக்கிறது? அல்லாஹ் செய்த தீர்ப்பை அவர் செய்தான். அப்படிப்பட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பத்ரு களத்திலே, நாயகமே எங்களை பார்த்தா நீங்கள் கேட்கிறீர்கள், நடுக்கடலிலே செல்லும் பொழுது குதியுங்கள் என்றால் நாங்கள் குதித்து விடுவோம் நாயகமே என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆயத்தமாகி அந்த புறப்படுறதுக்கு உண்டான இது ஏற்பட்டு புறப்பட்டு பார்த்தா ரொம்ப சொற்பமான ஒட்டகங்களும் குதிரையும் தான் இருக்கு. போறதுக்கு கூட வாகனம் இல்லை. யுத்தம் எப்படி நடந்துங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசுவோம். இந்த புறப்பட்டு போகக்கூடிய அந்த நிலையை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வந்துடுறேன். வாகனங்கள் கூட சரியாக இல்லை. ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர், ஒரு குதிரையா இருந்தால் 2 பேர், ஒரே ஒரு குதிரை தான் இருந்தது. ஒட்டகங்கள் 12 13 இருந்திருக்கு. சரி இன்ஷா அல்லாஹ் அது எத்தனைங்கிறத நம்ம பார்ப்போம். இப்படி மொத்தம் மிக குறைந்த இதில் 3 பேர் 4 பேர் இப்படி ஏறிக்கிடணும் என்றெல்லாம் ஒரு முடிவு செய்து மற்றவங்களாம் நடந்து வர்ற மாதிரி இப்படி ஒரு முடிவில் புறப்பட்டு போகப்படுகிறது. பத்ரை நோக்கி போகணும் ஒரு முடிவு செய்து அந்த பகுதி, ஏன்னா எதிரிகள் வரக்கூடிய பகுதி அந்த பகுதியாக தான் இருக்கிறது, அந்த பகுதிக்கு செல்வோம் என்கிறார்கள். சரி இப்படிலாம் செல்றாங்களே, ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் என்றால் 2 பேர் தான் ஏறி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடிவு செய்யணும் பாருங்க. 2 பேர் தான் ஏறி இருக்கணும், ஒரு ஆள் என்ன செய்யணும்? நடந்து வரணும். ஒட்டகத்துக்கு நீங்க அதிகமான சுமையை கொடுக்காதீங்க. இந்த கிருபையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு கட்டத்தில் நீங்க 2 பேர் ஒரு வாகனத்தில் வர்றீங்க. அந்த காலத்தில் வாகனம் என்ன? ஒட்டகம், குதிரை, கோவேரி கழுதை, இந்த 3 தான் வாகனம். இந்த வாகனத்தில் நீங்க 2 பேர் வர்றீங்க, ஒரு எதிரும் புதிருமா நீங்க சந்திக்கிறீங்க. இவர் இங்கேருந்து வர்றாரு, இவர் இங்கேருந்து வர்றாரு, பேச வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்ப நீங்க அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு கிருபை பாருங்க, நீங்க அந்த வாகனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பேசாதீங்க, பேசுறீங்க, அந்த பேசுற நேரமாவது கொஞ்சம் நேரம் இறங்கி நில்லுங்க, அந்த வாகனங்கள் ராகத்து பெறட்டும்னாங்க. என்ன அந்த மிருகங்களின் மீதும் வாயில்லா ஜீவன்களின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தா இருந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரஹ்மத்தா இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்திலேயாவது கீழே இறங்கி நின்று பேசுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன போக வேண்டியது இருக்கு, ஏறுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறான். ஆனா இப்ப பேசதானே செய்றீங்க, சும்மா தானே இருக்கிறீங்க, கீழே இறங்கி நின்று பேசுங்களேன். அப்படி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கஸ்வா ஒட்டகத்தின் மீது செல்கிறார்கள். அவர்களுக்கு பங்கு யாரு? சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா, சையதுனா அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா, 3 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உட்கார்ந்து இருக்காங்க, அலி நாயகம் உட்கார்ந்து இருக்காங்க, அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடிச்சிட்டு போறாங்க. இந்த மன்சில்னு சொல்றது, மன்சில்னா இறங்கி இறங்கி நின்று போறது, ஒரு இடமா போய் இறங்கிட்டு போவாங்க. 3 மன்சில் இருக்குது. முதல் முடிஞ்சது, முதல் மன்சில் வந்து இறங்கியாச்சு. இறங்கி அடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு புறப்படுறாங்க. புறப்பட்டா சையதுனா அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா மேலே ஏறிட்டாங்க, சையதுனா அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனது, அடுத்த மன்சில், இது 2வது மன்சில் முடிஞ்சது, இனி 3வது மன்சில் புறப்படணும். இப்போ யார் இறங்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கினாங்க. அபூ லுபாபா, அலி நீங்க ஏறுங்க. நாயகமே என்ன சொல்றீங்க, நாங்க ஏறி வர நீங்க நடந்து வர்றதா கண்மணி நாயகமே? இது அல்லாஹ்வுக்கே பொறுக்காது, நீங்க தான் ஏறி வரணும். நீங்க 2 பேரும் ஏறுங்க, நான் நடந்து வர்றேன். இல்ல நாயகமே, நாங்க 6வது நடந்து வர்றோம், அல்லது 2 பேருமே நடந்து வர்றோம், நீங்க மேலதான் வரணும் சொல்லும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதிலை பாருங்கள். நடந்து போனா நன்மை கூட தானே, ஒட்டகத்தில் போறது வாகனத்தில் போறதை விட நடந்து போறதுக்கு நன்மை கூட தானே சொன்னாங்க. நன்மையை தேடுவதில் உங்களுக்கு குறைந்தவன் அல்ல நான், நன்மையை தேடுறதுல உங்களுக்கு குறைந்தவன் அல்ல நான், நடப்பதிலே உங்களை விட பலகீனமானவனும் அல்ல நான். நடப்பதில் நான் ஒன்றும் பலகீனமானவன் அல்ல, உங்களை விட நான் உறுதியா இருக்கேன், உங்களை விட எனக்கு எல்லாத்திலும் என்ன செய்ய தாக்கத்தை தந்திருக்கிறான். நடப்பவனை விட நடப்பதிலே உங்களை விட பலகீனமானவனும் அல்ல நான், நன்மையை தேடும் விஷயத்தில் உங்களை விட பின்தங்கியவனும் அல்ல நான். என்ன அழகா சொல்றாங்க. அப்படியே இருட்டாங்க, ஏறுங்க 2 பேரும் ஏறுங்க, பிடிச்சி மேலே உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதும் முன்னோத்தி வச்ச சாபிகளுடைய பார்வையை அப்படியே பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க, ரசூல் நடந்து போறாங்க, சாபிகள் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிவு அவர்களுடைய முடிவாக தான் இருக்கும். இந்த 2 சாபிகளும் ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் வரை என்ன செஞ்சாங்க, நடந்து போனாங்க. அருமையான பெருமக்களே, எல்லாவற்றிலும் நீதி, நேர்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடு அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்கு
படித்து தந்தவர்கள், கற்றுத்தந்தவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்வியலின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டினாங்க. சொல்லு ஒன்று செயல் ஒன்று அல்ல. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்களோ அதை சொன்னாங்க. ஆங்கில பேரறிஞர் சொல்வான் பெர்னாட் ஷா அவர்கள் சொன்னதை செய்து காட்டினார்கள், செய்ததை சொல்லி காட்டிய ஒரே நபர் இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்படின்னு ஆங்கில பெர்னாட் ஷா பேரறிஞர் பெர்னாட் ஷா குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த அளவிற்கு கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. பத்ருக்கு வந்து சேர்றாங்க. இனி பத்ருக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் தொடருவோம். மொத்தத்தில் பத்ர் சஹாபிகளினுடைய அந்தஸ்து தனி ஒன்று. அந்த யுத்தமே உலகத்திலே ஒரு புதினமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு யுத்தமாக கருதப்படுகிறது. எத்துணை அதிசயங்கள், எத்துணை ஆச்சரியங்கள் அந்த யுத்தத்திற்குள் நடந்தது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நேரம் இடம் தரும் வரை நாம் சொல்வோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பத்ர் சஹாபாக்களினுடைய பொருட்டால் நம் பாவப்பிழைகளை பொறுத்து மன்னித்து, நம்மை சார்ந்தவர்களுடைய பாவப்பிழைகளை மன்னித்து அருள்பாலித்து, நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நம்மை சார்ந்தவர்கள், மக்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள் யாவருக்கும் நிறைந்த சுகத்தையும் ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் ராகத்தையும் மனநிறைவும் தந்து ஈருலக சௌபாக்கியங்களும் அல்லாஹ் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.